ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது கம்ப்ளீட்டாக ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டோரிஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சித்தார்த் சங்கரபாண்டியன் கம்பெனிக்கு சென்றால் தன் நிலைமை மோசமாகிவிடும் என்று கூற கோபத்துடன் அவனை உறுத்தளித்த ஸ்வேதா, அப்படி என்ன உங்க நிலைமை மோசமாயிடும்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. இப்போ உங்களுக்கு இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அவள் கோபமாக கேட்க, நீ கண்ணை திறந்து வச்சு பார்த்தா உனக்கு அது நல்லா புரியும். அதே கோபத்துடன் பதிலளித்தான் சித்தார்த். என் பார்வையெல்லாம் சரியாதான் இருக்கு சித்து. உங்க பார்வை தான் சரியில்லை. நீங்க தான் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே தப்பா தெரியுது. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க நம்மள அடிமாக்கிடுவாங்களோன்னு உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிடுச்சு. அதனாலதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஸ்வேதா கோபத்திலும் அவனுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற ஆதங்கத்திலும் கூற, தாழ்வு மனப்பான்மையா? நீ என்ன சொல்ல வர ஸ்வேதா? எனக்கு புரியல. சித்தார்த் தன் கண்களை கூர்மையாக்கி கொண்டு கேட்க, ஆமா, உங்ககிட்டதான் பணம் இல்ல, வசதி இல்ல, அது உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை உருவாகிடுச்சு. அதனாலதான் எங்க மாமனார் வீட்டுல நமக்கு அவமரியாதை ஆகிடும்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்களை அப்படி நடத்தணும்னு நினைச்சிருந்தா எங்க அப்பா எதுக்கு அவர் கம்பெனிக்கு உங்களை கூப்பிடுறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்வேதா விளக்கோ விளக்கென்று விளக்க, என்கிட்ட பணம் இல்லன்னு தெரிஞ்சுதான் ஸ்வேதா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, மறந்துடாத. அடக்கப்பட்ட கோபத்துடன் கூறினான் சித்தார்த். ஆமா சித்து, எனக்கு அந்த பணத்தை பத்தி எல்லாம் எப்பவும் கவலை இருந்ததில்ல. ஆனா இப்ப உங்களுக்கு தான் அந்த கவலை வந்துருச்சு போல. ரொம்ப தான் பண்றீங்க. எதுவும் இல்லனாலும் இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எனக்கு தெரியாது சித்து, நீங்க என் அப்பா கம்பெனிக்கு தான் வேலைக்கு போ. ஸ்வேதா கூறிக்கொண்டே இருக்க, என்ன ஸ்வேதா என்று கூறிவிட்டு அங்கே இருந்த பிளவர் வாஸை தூக்கி கீழே இருந்தான் சித்தார்த். அவன் எரிந்த எரியில் பிளவர் வாஸ் சுக்குநூறாக உடைய அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தான் ஸ்வேதா. ரிஷி பேலஸில் சாருவுக்கு 7 மாசம் நடக்குது. அவளுக்கு வளகாப்பு செய்யணும் தானே? தாரணியிடம் கேட்டார் வசுந்தரா. ஆமாக்கா, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். ரொம்ப வருஷம் கழிச்சு உண்டாகி இருக்கால, அதனால சிறப்பா ஏற்பாடு பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணும். வசுந்தராவை ஆமோதித்து பேசினார் தாரணி. ஆமா, சிறப்பா பண்ணணும். அடுத்து சஞ்சனாவுக்கும் 7 மாசம் வரும்போது அவளுக்கும் சிறப்பா பண்ணணும். அதுக்கடுத்து அர்ஷினி, அப்புறம் நந்தினி. இனி அடுத்தடுத்து நம்ம வீட்டுல விசேஷம் தான் போ. மகிழ்ச்சியுடன் கூறினார் வசுந்தரா. நந்தினியும் ஆத்விக்கும் அப்போது ஹாலில் தான் இருந்தனர். தன் அம்மா கூறியதை கேட்ட ஆத்விக் நந்தினியை அர்த்தம் புதிந்த பார்வையுடன் பார்க்க, அவளோ தன் உதட்டை கடித்துக் கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். குழந்தை பெற்றுக்கிறதுல இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சொன்னாதானே புரியும். இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சா நானும் என்னதான் பண்றது? இவ தொடர்ந்து இப்படியே பண்றதுனால எனக்கே சலிப்பா வருது. இன்னும் என் பொறுமை எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருக்க போகுதோ தெரியல. தன் மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டான் ஆத்விக். சாரி ஆத்விக், என்ன மன்னிச்சிடு. என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. மௌனமாக மனதிற்குள்ளேயே தன் கணவனிடம் மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருந்தாள் பாவையவள். அப்படி அவள் மனதில் என்னதான் இருக்கிறது அது அவளுக்கே வெளிச்சம். டேய் ஆத்விக், பேப்பர் பென் எடுத்துட்டு வா. வந்து நான் சொல்ற நேம் லிஸ்ட் எல்லாம் எழுது. யார் யாருக்கு அழைப்பு விடுக்கணும்னு லிஸ்ட் போட்டுடலாம். அப்படியே என்னென்ன வாங்கணும், வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்னென்ன கொடுக்கணும் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். வசுந்தரா தன் மகனை விரட்ட, அக்கா, அதுக்கெல்லாம் முன்னாடி ஜோசியருக்கு கால் பண்ணி நல்ல நாள் பார்க்க சொல்லணும். அத மறந்துடாதீங்க. தாரணி வசுந்தராவிற்கு நினைவுபடுத்த, ஆமா தாரணி, அத மறந்துட்டேன் பாரு. முதல்ல அந்த வேலையை செய்யறேன். நீ ஆர்த்தி கூட உட்காந்து இன்வைட் பண்ண வேண்டியவங்க நேம் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணு. கூறிக்கொண்டே ஜோசியருக்கு கால் செய்ய தன் மொபைலை எடுத்துக்கொண்டு போனார் வசுந்தரா. இங்கே இவ்வளவு நடந்து கொண்டிருந்தும் ஆத்விக்கின் கண்கள் மட்டும் நந்தினியின் மேலே இருந்தது. அவளோ குனிந்த தலை குனிந்தவாறு நிமிராமல் அமர்ந்திருக்க அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவனுக்குள் ஒரு சலிப்பு ஏற்பட்டது. என்னவோ உண்மைதான். அதே நேரம் யுகன் ஆபீஸ் கேண்டீனில் அமர்ந்து தன் முன்னால் இருந்த டீ ஆறி போனது கூட தெரியாமல் தன் சிண்ட்ரெல்லாவின் நினைப்பிலேயே வாரிக்கொண்டிருந்தான். ஏய் சிண்ட்ரெல்லா, எங்க இருக்க? நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நீ ஏன் என் கண்ணில் பட்டு தொலைச்ச? உன்னோட ஒரே பார்வைதான் 2 வருஷமா என்ன தவம் இருக்க வச்சிருக்கு. 2 வருஷம் கழிச்சு உன்னை பார்த்துருக்க. ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம உன் பேர், அட்ரஸ், போன் நம்பர் எதையும் சொல்லாம இப்படி ஓடிட்டியே. நான் இப்போ உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ, இப்படி என்ன புலம்பு விட்டுட்டியே சிண்ட்ரெல்லா. யுகன் தன் சிண்ட்ரெல்லாவின் நினைப்பிலேயே இருக்கு. இங்கே பழைய சாதத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த கயலுக்கோ விக்கல் எடுத்தது. அவள் தொடர்ந்து விக்கிக் கொண்டே இருப்பதை கண்ட சுபா, உன்னை யாரோ நினைக்கிறாங்க, அதனாலதான் உனக்கு விக்கல் இருக்குது. சின்ன சிரிப்புடன் கூற, என்ன யாருமா நினைக்க போறா? இந்த அனாதையை பத்தி நினைக்க உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? அதே சிறு புன்னகையுடன் கூறிய கயலுக்கு ஒரு நிமிடம் கோவிலில் பார்த்த அந்த இளைஞனின் முகம் வந்து போனது என்னவோ உண்மைதான். அந்த முகம் அவள் கண்முன் வந்த பின்பு ஏனோ யுகனை பற்றியே அவள் மனம் எண்ணியது. யார் அவரு? திடீர்னு வந்தாரு, என் காயத்தை தொட்டு பார்த்தாரு, அப்புறம் ஏதோ கேட்டாரு. என் பேர் என்ன, அப்புறம் போன் நம்பர், இன்னும் என்னென்னவோ கேட்டாரு. அப்புறம் திடீர்னு என் கையை பிடிச்சாரு. என்ன மோட்டிவ்ல அப்படி கேட்டு இருப்பாரு? ஒருவேளை சிண்ட்ரெல்லா கதையில வர மாதிரி என்னோட அடிமை கோலத்தை உடைச்சு என்னை இந்த சிறையில இருந்து எடுத்துட்டு போறதுக்கு அந்த கடவுள் அனுப்பின தூதுவன் தான் அவரா? கயல் அப்படி எண்ணும் போதே அது உண்மையாகி விடாதா என்றும் அவளுக்குள் ஏக்கம் எழுந்தது. ஆனால் அப்படியெல்லாம் தனக்கு எந்த நல்லதும் நடந்து விடாது என்று எண்ணியவள் தனது மனதை தேற்றிக் கொண்டு மீண்டும் அந்த பழைய சோரை அள்ளி வாயில் திணித்தாள். அவள் என்னதான் அந்த நினைப்பை விரட்ட முயன்றாலும் யுகனின் முகம் அவள் மனக்கண்ணில் வந்து வந்து போனது என்னவோ உண்மைதான். யுகன் வாங்கி வைத்திருந்த டீ ஆறி போனதை கண்ட மாறன் அவன் முன்னால் புதிதாக வாங்கிய டீயை கொண்டு வந்து வைத்துவிட்டு அவனை பிடித்து உலுக்கினான். மாறன் உலுக்கிய உலுக்கில் திடுக்கிட்டு பார்த்த யுகன்,
என்ன சார் நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏதாவது வேணும்னா பியூன் கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா அவர் வாங்கி தந்து பாருல. தலையை சொரிந்து கொண்டே யுகன் மாறனிடம் கேட்க, நான் எதுவும் சாப்பிட வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். நானும் ரொம்ப நேரமா சிசிடிவி வழியா பார்த்துட்டு தான் இருக்கேன். டீ வாங்கி வச்சுட்டு அதை கூட குடிக்க மறந்துட்டு அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? அவன் எதிரில் அமர்ந்தவாறே மாறன் கேட்க, நான் வேற யாரை பத்தி சார் யோசிச்சுட்டு இருக்க போறேன்? எல்லாம் என் சிண்ட்ரலாவை பத்தி தான். அவள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கேன். யுகன் பாவமாக கூற, சரி, நீ அதுக்கு அடுத்து அந்த கோயிலுக்கு மறுபடியும் போய் அங்க அக்கம் பக்கத்துல தேடினியா? யுகனிடம் கேட்டான் மாறன். தேடாம இருப்பனா? வாழை போட்டு தேடிட்டேன், ஆனா அவளை தான் கண்டுபிடிக்க முடியல. யார்கிட்ட விசாரிச்சாலும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்களே தவிர பதில் ஒன்றும் வரல. ஐ ஃபீல் வெரி சேட். முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு யுகன் கூற, அவளுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. 2 வருஷமா அவளையே நினைச்சிட்டு இருந்திருக்க. உன்னோட அந்த தவத்துக்காகவாவது நிச்சயம் உன்னோட சிண்ட்ரலா உனக்கு கிடைப்பா. அவளை கூடிய சீக்கிரமே சந்திக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். இப்ப டீ குடிச்சு வந்து கொஞ்சம் வேலையையும் பாரு, என் வேலை கெடுது. மாறன் அழுத்து கொண்டு கூற, அவனுக்கு வாழ்க்கையே கெட்டு போய் கிடக்கான், இவருக்கு வேலை கெடுதுன்னு ஃபீலிங் வேற. புலம்பிக் கொண்டே டீயை எடுத்து குடித்தான் யுகன். அந்த நேரம்தான் அங்கே கயலும் யுகனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். அதனால் யுகனுக்கும் புறை ஏறியது. அதை கண்ட மாறன், உன்னோட சிண்ட்ரலா தான் உன்னை நினைக்கிறா போல யுகன். டோன்ட் வரி, சீக்கிரம் 2 பேரும் மீட் பண்ணுவீங்க. மாறன் சிரிப்புடன் கூற யுகனின் கண்கள் பளிச்சிட்டன. தொடரும். ரிஷி பேலஸில் அனைவரும் காலை உணவிற்காக அமர்ந்திருக்க சாருவின் வளைகாப்பு பற்றி அனைவரிடமும் கலந்துரையாடிக் கொண்டிருந்தார் வசுந்தரா. சாப்பிட்டுக் கொண்டே என்னவெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும், என்னவெல்லாம் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் குடும்பமாக அமர்ந்து அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் நந்தினி மட்டும் எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். அதை ஆத்விக்கும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தாள். அதான குழந்தைங்கிற பேச்சை எடுத்தாவே இவ வாய் கம் போட்ட மாதிரி ஒட்டிக்குமே. பாக்கி என்ன விஷயம்னு சொல்லி தொலைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றது? பேசாம சித்து கிட்ட சொல்லி பேச சொல்ல வேண்டியதான். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்ல. எண்ணிய ஆத்விக் சித்துக்கும் ஸ்வேதாவுக்கும் சொல்லணும், மறந்துடாதீங்க. தன் மச்சானுக்காக குரல் கொடுத்தான். டேய், என் பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு நீ என்ன எனக்கு ஞாபகப்படுத்துறது? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அழைச்சுக்குவேன். வசுந்தரா ஆத்விக்கு பதிலடி கொடுக்க, நீங்க கண்டிப்பா அழைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அழைப்பு 10ஓட 11 இருக்கக்கூடாது. மத்தவங்களை கூப்பிடுற மாதிரி அவங்களை கூப்பிட்டா அப்புறம் ஸ்வேதா கோச்சிக்க மாட்டாளா? அவங்களுக்கு முன்னாடியே சொல்லணுமாக்கும். ஆத்விக் தன் தாய்க்கு எடுத்துரைக்க, ஆமாக்கா, அவன் சொல்றதும் சரிதானே. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கும்போது அவளுக்கு சொன்னா அவ கோச்சுக்க மாட்டாளா? நீங்க இப்பவே கால் பண்ணி ஒரு வார்த்தை அவகிட்ட பேசிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் அழைப்பு வைக்கும்போது அவளுக்கும் வச்சுக்கலாம். தாரணியும் ஆத்விக்கின் வார்த்தையை ஆமோதித்து பேசினார். நீங்க சொல்றதும் சரிதான். இதோ உடனே கால் பண்றேன். கல்யாணம் பண்ண உடனே என் பிள்ளைக்கு எப்படி பொறுப்பு வந்துருச்சு பாத்தியா தாரணி? அறிவா பேசுறான். தன் மகனின் கண்ணம் கிள்ளி கொஞ்சி கொண்டே வசுந்தரா கூற, ஆமா, இப்பதான் அவன் சின்ன நோட்டை நீங்க மடியில தூக்கி வச்சு கொஞ்சுங்க. 7 வயசாயிருச்சு, இந்த அளவுக்கு கூட அறிவு இல்லைன்னா எப்படி? ராகவ் ஆத்விக்கை வார, என்ன யாராவது புகழ்ந்து பேசிட்டா உனக்கு பொறுக்காது. உடனே உட்கார இடத்துல கொப்பளம் வந்துடும். தெரிஞ்சுக்கிட்டே இருப்ப. போய் அந்த பக்கம். எரிச்சலுடன் குறிவிட்டு எழுந்து சென்றான் ஆத்விக். என்னது, உட்கார இடத்துல கொப்பளம் வந்துருமா? என்னடா தினசு தினசா திட்டுறீங்க? மனசுக்குள்ளேயே ஆத்விக்கை எண்ணி புலம்பிக் கொண்டான். அப்போது ரிஷி, சனா அருந்ததி என்ன சொல்றா? ஸ்கூலுக்கு போக ஓகே சொல்லிட்டாளா? தன் மகளை எண்ணி வருத்தத்துடன் ரிஷி கேட்க, கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேசி அவ பயத்தை போக்கிட்டு இருக்க ரிஷி. இன்னும் டைம் இருக்குல்ல, பாக்கலாம். சஞ்சனா ரிஷிக்கு பதிலளிக்க, கைக்குள்ள வளர்ந்த குழந்தை அங்க போய் என்ன பண்ண போறாலும். தன் மகளை நினைத்து அதீத கவலை கொண்டான் ரிஷி. அண்ணா, ரொம்ப வருத்தப்படாதீங்க. தேவும் கூட போறான். உங்க இளவரசிய பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வந்துருவான். மகதி சிரிப்புடன் கூற, தெரியும் மகதி, இங்கதான் அவளோட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா ஸ்கூலுக்கு போனா கண்டிப்பா அவளை நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. கூறிவிட்டு மெல்ல சிரித்தான் ரிஷி. எப்பப்பா, ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்பாவும் மகளும் பண்ற அலும்பு எங்களால தாங்க முடியல. போதும், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இதோட உங்க பாசத்துக்கு ஒரு அணையை போட்டு நிறுத்திட்டு ஆபீஸுக்கு கிளம்பி போற வழியை பாருங்க. சஞ்சனா ரிஷியை விரட்ட யாருக்கும் தெரியாமல் அவள் இடுப்பை பிடித்து வலிக்கு கிள்ளி வைத்தான் ரிஷி. ரிஷி அழைத்துக் கொண்டே பல்லை கடிக்க அவள் எதிர்பாராத நேரம் அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தவன் அலுவலகம் கிளம்பிவிட்டான். அவன் குறும்பை எண்ணி தனக்குள் சிரித்துக் கொண்டாள் சஞ்சனா. வழக்கம் போல் தன் மனைவியை மாமியார் வீட்டிற்கு அழைத்து சென்று தாமரை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தான் விக்கி. ஹர்ஷினியோ அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து வர அவளை திரும்பி பார்த்த விக்கி, ஹர்ஷி என்னாச்சுடா? ஏன் ரொம்ப நல்லாவே இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அவள் நெற்றியில் கழுத்தில் கையை வைத்து பார்த்துக் கொண்டே விக்கி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்கி, உடம்பு நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. ஜன்னலின் வழியே வெளியே பார்த்துக் கொண்டு கூறினாள் ஹர்ஷினி. ஓ, நீ இன்னும் உங்க அப்பா பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? ரொம்ப யோசிக்காத, அப்படியே ஃப்ளோல விடு, பாத்துக்கலாம். ஹர்ஷினி விஸ்வநாதனை பற்றி என்னைத்தான் வருந்திக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து விக்கி கூற, எனக்கு இப்போ அந்த ஆளை நினைச்செல்லாம் கவலையா இல்ல. அந்த ஆள் கூட்டிட்டு வந்தாரே ஒரு மூதேவி, அவளை நினைச்சுதான் கவலையா இருக்கு. இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அந்த பிசாசை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். கடவுளே, திரும்ப அவளை எப்பவும் என் கண்ணுல காட்டிடாதப்பா, உனக்கு புண்ணியமா போகும். மனதிற்குள்ளேயே கடவுளுக்கு அப்ளிகேஷன் போட்டு வைத்தாள் ஹர்ஷினி. ஆனால் பாவம், கடவுள் அவள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்து விட்டாரோ இல்லை பார்க்கவே மறந்து விட்டாரோ தெரியவில்லை. ஹர்ஷினி அலுவலகம் சென்று கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மாடர்ன் உடையில் நெழித்துக் கொண்டு மிடுக்காக வந்து சேர்ந்தாள் ஆதிரா. அவளை கண்ட ஹர்ஷினி எரிச்சலுடன் தன் முகத்தை திருப்பிக் கொள்ள, ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அத்தானை பார்க்க தான் வந்தேன், நீங்களும் வாங்கல, சேர்ந்து போய் பார்க்கலாம். ஆதிரா ஹர்ஷினியின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டே கூற பட்டென்று அவள் கையை தட்டிவிட்டாள் ஹர்ஷினி. இந்த பாரு, என் புருஷனை அத்தான் பொத்தான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு அந்த விஸ்வநாதன் வரவே வேணாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவே வேணாம்னு சொல்லும் போது நீ என்ன அக்கா அத்தான்னு உரிமை கொண்டாடுற? I hate this nonsense relationship. Better you don't come again. ஹர்ஷினி பல்லை கடித்துக் கொண்டு கூற ஆதிராவிற்குள் தகதகவென எரிந்தது. ஆனால் அதை மறைத்துக் கொண்டு,
என்னக்கா, உன்னை தேடி வந்திருக்கேன், என்கிட்ட போய் இப்படி பேசுறியே, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. வராத கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஆதிரா கூற, அந்த நேரம் எதற்காகவோ அறையை விட்டு வெளியில் வந்த விக்கி ஆதிரா அழுது கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து அவள் அருகில் வந்து, மிஸ் ஆதிரா, அழுறீங்களா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? தன் மனைவியையும் ஆதிராவையும் திரும்பி திரும்பி பார்த்துக் கொண்டே விக்கி கேட்க, அவ கண்ணீரே வராம கண்ணை புடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஐயா துடிக்கிறீங்களோ? அவ அழுதா உங்களுக்கு எங்க வலிக்குது? பல்லை கடித்துக் கொண்டு மனதிற்குள் விக்கியை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் ஹர்ஷினி. இல்லதான், அக்கா இன்னைக்கு ஏதோ மூட் அவுட்ல இருப்பாங்க போல, அதான் கொஞ்சம் கோவமா பேசிட்டாங்க. ஆதிரா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூற, என்னது, அத்தானா? ஆத்தாடி, அப்படியா என்ன சொல்லி கூப்பிட்டு? அதனால தான் என் பொண்டாட்டி உன்னை வெளுத்து வாங்கியிருப்பா. மனதிற்குள் எண்ணியவன் ஹர்ஷினியை திரும்பி பார்க்க அவளோ இருவரையும் முறைத்துக் கொண்டு நின்றிருந்தாள். ஐயோ, முறைக்கிறாளே. விக்கி, உனக்கு இது தேவையா? பொம்பளை பிள்ளைங்க பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? மூடிக்கிட்டு போய் வேலையை பாடுறா. தனக்குத்தானே கூறிக்கொண்டவன், அப்ப நீங்க பேசிக்கிட்டுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். கூறிக்கொண்டே அங்கிருந்து நழுவ பார்க்க அவசரமாக அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் ஆதிரா. அதை கண்டு விக்கி அதிர ஹர்ஷினிக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டது. அவர்கள் இருவரையும் இணைத்திருந்த அந்த கையையும் பார்க்க அவசரமாக ஆதிராவின் கையில் இருந்து தன் கையை உருவிக்கொண்டான் விக்கி. வேலை நேரத்துல இப்ப எதுக்கு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பல்லை கடித்துக் கொண்டு ஹர்ஷினி கேட்க, அக்கா, நானும் ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன், பர்சனலா பேச வரல. ஆக்சுவலி நான் ஒரு பிசினஸ் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்க 2 பேரையும் அழைக்கலாம்னு வந்தேன். நாளைக்கு நைட் எங்க வீட்ல பார்ட்டி, 2 பேரும் மறக்காம வந்துடணும். நல்லவள் போல் ஆதிரா அழைப்பு விடுக்க, நீ என்ன கழுதைய வேணா நடத்து, அதையே இங்க வந்து சொல்ற. உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல, இதுல உன் வீட்டுக்கு வேற பார்ட்டிக்கு வரணுமா? ஹர்ஷினி எரிச்சலுடன் நினைத்துக் கொண்டிருக்க, விக்கியதான் கிட்டத்தட்ட எல்லா பிசினஸ் மேன்ஸும் அங்க வருவாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்கம் கிடைக்கும், இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதனால மறக்காம அக்காவை கூட்டிட்டு வந்துடணும். என் பார்ட்டிக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் உங்களுக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவள் விக்கியை உங்களுக்காக என்று கூற, அவனோ கணவன் மனைவி இருவரையும் அழைக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் ஹர்ஷினிக்கு அந்த உங்களுக்காகவில் பெரும் சந்தேகமே வந்துவிட்டது. அவள் இருவரையும் உறுத்து விழிக்க அதன் உஷ்ணத்தை தாங்க முடியாத விக்கி, கண்டிப்பா வர ட்ரை பண்றேன் மிஸ் ஆதிரா, எனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கூறிவிட்டு தலை தெறிக்க தனது கேபினுக்கு ஓடிவிட்டான். உடனே ஹர்ஷினியை திரும்பி பார்த்த ஆதிரா, மறக்காம அத்தானை கூட்டிட்டு பார்ட்டிக்கு வந்திருக்கா, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், வரட்டா? கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். தொடரும். ஆதிரா வந்து விக்கி ஹர்ஷினி இருவரையும் பார்ட்டிக்கு அழைத்து விட்டு செல்ல, ஆதிராவின் அழைப்பை அடுத்த கணமே நிராகரித்து விட்ட ஹர்ஷினி தன் வேலையை தொடர்ந்தாள். ஆனால் மறுநாள் மாலை விக்கி அவளை பார்ட்டிக்கு செல்லலாம் என்று அழைத்த போது அவளால் நம்ப முடியவில்லை. எபிசோட் 369. குழப்பத்துடன் ஹர்ஷினி கேட்க, இவ பார்ட்டி போகணும்னு தான் நான் நம்ம 2 பேரும் கண்டிப்பா போகணும். பார்த்தாவே எனக்கு அவள் கண்ணம் கிள்ளி கொஞ்சிக் கொண்டே கூறினான் விக்கி. உடனே அவன் கையை தட்டிவிட்ட ஹர்ஷினி கூறிக்கொண்டே அவள் திரும்பி நின்று கொள்ள, ஹர்ஷினி, ஆர் யூ சீரியஸ்? இது ஒரு பிசினஸ் பார்ட்டிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பிசினஸ் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு பிசினஸ் மேன் கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடாது. அங்க போனா நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய கிளையன்ட்ஸ் கிடைக்கும். நேத்து நீ ஆதிரா சொன்னதை கேட்கல? அங்க அந்த ஆள் வேற இருப்பாரு, என்னால மூஞ்சி பார்க்க முடியாது. ஹர்ஷினி பாட்டிற்கு சும்மா விளையாடாதீங்க விக்கி. உங்க ஹர்ஷினி பார்ட்டிக்கு செல்லவே கூடாது என்று போல் பேசிக் கொண்டிருக்க, அவரை விட பெரிய ஆளுங்க பழக்கம் உங்களுக்கு வேணுமா என்ன? நான் என் சொந்த கால்ல நின்னு உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். நீ திடீர்னு எங்க அண்ணா சப்போர்ட் கேட்க சொல்ற, அப்போ என்ன கையாளாகாதவன்னு சொல்றியா? சொத்து விருப்பு வெறுப்பெல்லாம், அப்போ சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் பிசினஸ் காட்டக்கூடாது. பிடிக்கல. சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் பிசினஸ்ல காட்டக்கூடாது. விக்கியும் கோபத்துடன் கூற ஹர்ஷினிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் உதட்டை கடித்துக் கொண்டு அமைதியாக நிற்க, அவள் அருகில் வந்த விக்கி அவளை அணைத்துக் கொண்டு, she is looking very pretty. மேக்கப் பண்ணா சூப்பரா நிறைய வருவாங்க. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு எதுக்கு நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றேன்னு இன்னைக்கு ஏதோ பார்ட்டி விக்கி பாந்தமாக பேச கொஞ்சம் மனம் இறங்கி அவனை மட்டும் அனுப்ப சம்மதித்தாள் ஹர்ஷினி. ஆனால் விக்கி அவளை கண்டிப்பாக வருமாறு வற்புறுத்தினான். கொம்பு சீவி விட்டுற, நீ எனக்கு கண்டிப்பா வரணும். பெரிய அளவுல நடக்கல, நானும் உன்னை யாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இந்த பார்ட்டில தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நீ பாக்க நல்லா இருக்கு. அட்டெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்ட்டி கரெக்ட்டா தான் கண்டிப்பா நீ இருக்கணும். ஆனா நீ இப்படி இருக்க கூடாதே. என்ன பண்ணலாம்? ஹர்ஷினி எனக்காக நிச்சயம் கிளம்பி பேசாம முகத்துல ஒரு பக்கம் ஆசிட் அவள் இதழில் நச்சென்று ஒரு முத்தம் வைத்தவன் வெளியே சென்று ஹர்ஷினிக்கு தான் ஐயோ என்று வந்தது. வேறு வழி இல்லாமல் விக்கிக்காக அந்த பார்ட்டிக்கு கிளம்பினாள். விக்கி ஹர்ஷினிக்கு இடையில் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கவர்ந்து விடும் மனசுல நீ அழகுற அழகான செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ஸை தேர்வு செய்து போட்டுக்கொண்டு பியூட்டிஷியனை வைத்து தன்னை அழகுபடுத்திக் எல்லா வேலையும் நீ அப்போது அவள் கையில் ஒரு நிமிஷம் கூட சும்மா நிக்கிறத நான் பார்க்க கூடாது. மீறி சும்மா நின்ன அழகை எங்கே கண்டாலும் வர்ணிக்கும் குணம் கொண்ட அந்த பியூட்டிஷியன் கைலின் அழகையும் வர்ணித்து விட கையில் பூகம்பம் ஏற்பட்டு நிற்கவே மாட்டேன். மானசீகமாக தலையில் எடுத்துக் கொண்டான் கயல். கயலின் நினைப்பு உண்மை என்பதைப் போல் ஆதிராவின் கண்கள் கயலையே கூர்மையுடன் பார்த்தன. பியூட்டிஷியன் மேக்கப் செய்துவிட்டு சென்று கயலை அழைத்த ஆதிரா அவள் தாடையை பிடித்து இப்படி அப்படி திருப்பி பார்த்துவிட்டு, பார்ட்டி முழுக்க நீ இந்த ட்ரெஸ்ஸோட தான் சுத்தணும், புரிஞ்சுதா? ஏதோ பன்னீரை தெளிப்பது போல் சாதாரணமாக ஆதிரா கேட்க ஆதிராவின் காலில் விழுந்து கதறினாள். திருப்தியுடன் புன்னகைத்த ஆதிரா அவனை இடத்தை வைத்துவிட்டு ஆதிரா வன்மத்துடன் கூற பயத்துடன் கூறினாள் கயல். பெருந்தன்மையுடன் ஆதிரா கூற சரி என்று தலையாட்டிய கயல் அங்கே இருந்து செல்லப்போனாள். ஆனால் அதற்குள் அவளை தடுத்து நிறுத்திய ஆதிரா அவள் கையில் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க என்று கூற ஆதிரா கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்த கயலின் முகம் சுருங்கியது. அது ஒரு பாவாடை தாவணி, ஆங்காங்கே நைந்து லேசாய் கிழிந்து போயிருந்தது. அவள் ஆதிராவை பாவமாக பார்க்க
அதட்டலுடன் கேட்டாள் ஆதிரா. உடனே இங்கிருந்து போனால் போதும் என்று எண்ணி கயல் கேட்க ஏனோ நல்ல மூடியில் இருந்த ஆதிரா கையாலே செல்லுமாறு சைகை செய்தாள். உடனே ஆதிராவின் அறையிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடி வந்த கையில் தன் கையில் இருந்த உடையை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு பெருமூச்சு ஒன்றை வெளியேறியவள் அவள் கொடுத்த ஆடைகளை அணிய ஆரம்பித்தாள். இங்கே சென்ட்ரலாவின் பிரின்ஸ் ஆன யுகனோ அதே கதையை தான் மாறனிடம் கூறிக்கொண்டிருந்தான். இப்போ நாம அந்த ஆதிராவோட பார்ட்டிக்கு போறோமே, அந்த பார்ட்டியில என் சிண்ட்ரெல்லாவை மீட் பண்ணனா எப்படி இருக்கும்? அப்படியே அங்கிருந்து அவளை தூக்கிட்டு வந்துடுவேன். அவன் கற்பனையில் கனவு கண்டு கூற, உனக்கு சிண்ட்ரெல்லா பைத்தியம் முத்தி போச்சுடா, நீ போற இடத்துக்கெல்லாம் அவளும் வருவாளா என்ன? யுகனிடம் கேட்டுக்கொண்டே தலையில் அடித்துக் கொண்டான் மாறன். அவ வந்தா கூட நீங்க வருவானான்னு சொல்லுவீங்க போல இருக்கே. போங்க பாஸ், ஒரு ஆறுதலுக்காகவாவது வருவான்னு சொல்றீங்களா? யுகன் மாறனிடம் கோபித்துக் கொள்ள, நான் தேவையில்லாத நம்பிக்கையை யாருக்கும் கொடுக்கறதில்ல யுகன். என்ன பண்றது, அப்படியே பழகி போச்சு. சின்ன சிரிப்புடன் மாறன் கூற, மாறனை பார்த்து முறைத்து வைத்தான் யுகன். அப்போது அவர்கள் கார் ஆதிராவின் வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தது. அதே சமயம் விக்கியின் காரும் உள்ளே நுழைந்தது. மாறனை கண்ட விக்கி தன் மனைவியிடம் காட்டி, பாத்தியா, மாறன் கூட வந்திருக்கான். எங்களை மாதிரி நிறைய பிசினஸ்மேன் வந்திருப்பாங்க. இங்க வரதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டியே. சரிவா, உன்னை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கூறிக்கொண்டே ஹர்ஷினியின் தோளில் கையை போட்டு அவளை அணைத்தவாறே உள்ளே சென்றான் விக்கி. அதை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஆதிராவின் கண்கள் கோபத்தில் ஜொலித்தது. ஆதிரா வீட்டு தோட்டத்தில் பார்ட்டி களை கட்டியது. நிறைய பிசினஸ்மேன்கள் வந்திருந்தனர். சிலர் தங்களின் மனைவியை அழைத்துக் கொண்டும், சிலர் காதலிகளை அழைத்துக் கொண்டும், இன்னும் சிலர் யாரையோ அழைத்துக் கொண்டும் ஜோடி ஜோடியாக வந்திருந்தனர். ஹர்ஷினி வேண்டாவிருப்பாக விக்கியின் அருகில் நின்றிருக்க அவள் தோளில் கை போட்டவாறு தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் விக்கி. அப்போது அங்கே வந்த ஆதிரா வழிந்து கொண்டே கூற, அவள் ட்ரெஸ்ஸை பார்த்த ஹர்ஷினிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டது. மனதிற்குள்ளே பல்லை கடித்துக் கொண்டிருந்தாள் ஹர்ஷினி. விக்கிக்குமே ஆதிராவின் அந்த செக்ஸி உடையும் அதீதமான மேக்கப்பும் கொஞ்சமும் சகிக்கவில்லை. மரியாதைக்காக ஆதிராவிடம் தலையை ஆட்டிவிட்டு தன் நண்பனுடன் பேசி தொடர்ந்தான் விக்கி. அதை கண்ட ஆதிராவிற்கு கோபமாக வந்தது. ஹர்ஷினி குழுகுழுவென இருந்தது. கருவிக்கொண்டே அப்போதைக்கு அங்கிருந்து சென்று மற்ற விருந்தினர்களை வரவேற்றாள். அதே நேரம் பார்ட்டிக்கு வந்தும் சுவாரஸ்யமே இல்லாமல் சுற்றிக் கொண்டிருந்தான் யுகன். அங்க பார், பார்ட்டிக்கு சூப்பரா எத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க. யாரையாவது சைட் அடிக்க வேண்டியதானே? நீ ஏன் எப்ப பாரு அந்த சென்ட்ரல்லா நினைப்பிலேயே சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? அவன் மனசாட்சி அவனிடம் கேள்வி கேட்க, ஆமா, எனக்கு ஏன் கடவுளே, சீக்கிரம் அவளை என் கண்ணில் காட்டுப்பா. கூறிக்கொண்டே திரும்பி அவனின் கண்களில் நிஜமாகவே விழுந்தாள் அவன் சென்றல்லா. அவளை கண்ட யுகனின் மனம் சிறகில்லாமல் வாழ்க்கை பறந்தது. இந்த முறையும் அவளை விட்டுவிடக்கூடாது என்று எண்ணியவன் வேகமாக அவன் அருகில் ஓடினான். தன் அருகில் திடீரென்று ஒரு உருவம் வந்து நிற்கவும் பயந்து போன கையில் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே அவள் சத்தியமாக யுகனை எதிர்பார்க்கவில்லை. மனதிற்குள் எண்ணியவள் விட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். இந்த முறை உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என்று எண்ணிய யுகனும் அவள் எங்கு சென்றாலும் அவளை துரத்திக் கொண்டே சென்று பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, போன் நம்பர் கொடு என்று கேட்டு தொல்லை செய்து கொண்டிருந்தான். கூறிவிட்டு முடிந்த மட்டும் அவனிடமிருந்து தூரமாக சென்றவர் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டே கையில் இருந்த ஜூஸ் ட்ரேயுடன் அவள் அணிந்திருந்த பாவாடை தடுக்கி கீழே விழுந்து விட்டாள் கயல். நல்லவேளை அது ஒதுக்குப்புறமாக இருந்தது. இல்லாவிட்டால் ஆதிராவின் கையில் பட்டு அதற்கு அடிவாங்கி இருப்பாள். கையில் கீழே விழுந்தவுடன் பதறிக்கொண்டு அங்கே ஓடிய யுகன் அவளை பிடித்து தூக்கிவிட்டு அவள் கை கால்களில் எங்கேனும் அடிபட்டிருக்கிறதா என்று பார்த்தான். அவள் கையில் லேசான சிராய்வு இருக்கவே தன் கர்ச்சீஃபை எடுத்து அதை மெல்ல துடைத்து, சென்றலா, எதுக்கு இப்படி ஓடி வர? நான் உன்னை கடிச்ச முகத்தில் வருத்தத்தை காட்டிக்கொண்டே அவன் மருந்திட காட்டி கேட்டுக்கொண்டே உள்ளம் உருகியது. அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உள்ளத்திற்கு சிறு அதே போல் யாருக்கே தெரியாத ஒருவன் தனக்காக உருகுவதை கண்டவள் அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்க பார்த்த யுகன் அவள் தன்னையே பார்த்து என்ன என்பது போல் புருவம் உயர்த்தி கேட்டான். அவன் புருவம் உயர்த்திய அழகில் சொக்கித்தான் போனால் பெண்கள் மறைந்தாள். இங்கே பார்ட்டி களை கட்டிக் கொண்டிருக்க டிஜே அருகில் சென்ற ஆதிரா அவன் காதில் ஏதோ முணுமுணுத்து கையில் எடுத்த டிஜே, டியர் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ உங்களுக்காக நான் பார்ட்டி சாங்ஸ் ப்ளே பண்ண போறேன். நீங்க எல்லாம் ஜோடியா வந்து ஆடி இந்த பார்ட்டியை இன்னும் கலர்ஃபுல்லா மாத்த போறீங்க. ப்ளீஸ், நீங்க எல்லாரும் இதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்காக முதல் பாடம். கூறிக்கொண்டே அவன் பாட்டை அதிரவிட அதற்காகவே காத்திருந்தது போல் 2-3 ஜோடிகள் வந்து வளைந்து நெளிந்து நடனமாடின. அப்போது விக்கியின் அருகில் வந்த ஆதிரா சிரித்துக்கொண்டே அவள் விக்கியிடம் கூற, விக்கிக்குமே ஹர்ஷினியுடன் சேர்ந்து ஆடினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. உடனே அவன் தன் மனைவியை அழைத்தான். ஆனால் ஹர்ஷினியோ பிடிக்காத வீட்டு பார்ட்டிக்கு வந்துவிட்டு எப்படி ஆடுவாள்? அவள் தனக்கு ஆடத் தெரியாது என்று கூறிவிட, எப்படியும் தன் வீட்டு விருந்தில் ஹர்ஷினி ஆடமாட்டாள் என்று தெரிந்து கொண்டே அவளை ஆட சொல்லி வற்புறுத்தினாள் ஆதிரா. ஹர்ஷினி ஆதிராவிடம் மூஞ்சியை காட்ட ஆதிராவின் முகம் வாடிப்போனது. இல்லை, வாடியது போல்தான் தன் முகத்தை வைத்துக் கொண்டு ஆக்டிங் செய்தாள். அப்போதுதானே விக்கியின் அனுதாபம் கிடைக்கும். ஆதிராவிடம் இது போலவே ஹர்ஷினி கடுமையாக பேசவும் விக்கிக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஹர்ஷி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வர நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற. தன் மனைவியை கண்டிக்கும் விதமாக கூற ஹர்ஷினிக்கு எரிச்சல் தான் அதிகமானது. அவள் இருவரையும் முறைத்துக் கொண்டு நிற்க அங்கே டிஜே விக்கியின் பெயரை கூறி இப்போது அவர் வந்து ஆடுவார் என்று அறிவித்து விட்டான். எல்லாம் ஆதிராவின் பிளான் தான்.
விஜே மைக்கேல் அறிவித்ததும் விக்கிக்கும் வேறு வழி தெரியவில்லை. அவன் ஹர்ஷினியை அழைக்க அவளோ வரவே மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். அதை பயன்படுத்திக் கொண்ட ஆதிரா கண்கள் மின்ன அவள் கேட்க விக்கிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுற்றி இருந்த அவன் நண்பர்களும் விக்கியை போய் ஆடுமாறு ஊக்கப்படுத்த வேறு வழி இல்லாமல் ஆதிராவுடன் ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸை போட்டான் விக்கி. அதை கண்ட ஹர்ஷினிக்கு பற்றிக் கொண்டு வந்தது. ஏனோ ஆதிரா விக்கியை தன்னிடமிருந்து பறித்துக் கொண்டு போனது போல் ஒரு பிரம்மை தோன்ற கோபத்துடன் அங்கே இருந்து வெளியே வந்துவிட்டாள் ஹர்ஷினி. இங்கே கயலின் பின்னாலே சுற்றிக் கொண்டிருந்தான் யுகன். அவன் தன் பின்னாலே வருவதைக் கண்ட கயல் தன் பொறுமையை இழந்தவளாய் கயல் கெஞ்சலுடன் கூற, சென்றலாம், எதுக்கு இந்த விரட்டுற? நான் உன்னை லவ் பண்றேன், அதனாலதான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ உன் பேரை கூட சொல்லாம என்ன போன்னு விரட்டுறீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவன் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு கூற திடீரென்று அவன் காதலை சொல்வான் என்று எதிர்பார்க்காத கயல் அதிர்ந்து விழித்தாள். அவள் அதிர்ச்சியுடன் இருப்பதைக் கண்ட இவன் அவள் முன் கையை ஆட்டி என்ன பிரின்சஸ், ட்ரீமுக்கு போயிட்டியா? ட்ரீம்ல யாரும் உன் கூட நான் தானே இருக்கேன் கண்ணடித்துக் கொண்டே யுகன் கேட்க அவளுக்கு இன்னும் கிளி பிடித்துக் கொண்டது. தன் எச்சிலை கூட்டி விழுங்கியவள் கையெடுத்து கும்பிட்ட கயல் அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவள் சொல்லி சென்றதை கேட்ட யுகனுக்கு இதயம் கடத்து போனது. அப்போ நான் நினைச்சது சரிதான். சிண்ட்ரெல்லாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை? அது என்னவா இருந்தாலும் சரி, சீக்கிரமா சால்வ் பண்ணி அவளை நான் என்னோட எடுத்துக்க போறேன். ஷீ இஸ் மைன், உறுதியுடன் கூறினான் யுகன். தன் நண்பர்களின் வற்புறுத்தலுக்காகவும் ஒரு மரியாதைக்காகவும் ஆதிராவுடன் ஆடப்போன விக்கி ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸுடன் முடித்துக் கொண்டு தன் மனைவியை தேடி வந்தான். ஆனால் ஹர்ஷினியை அவன் விட்டுச் சென்ற இடத்தில் காணவில்லை. அதை கண்டவன் சுற்றுமுற்றும் அவளை தேடிக்கொண்டே வர அவளோ பார்ட்டி நடக்கும் இடத்திலிருந்து வெகு தூரம் வந்து இருளை வெறித்துக் கொண்டு நின்றிருந்தாள். தொடரும். விக்கி ஆதிராவுடன் ஆடுவதை பார்க்க முடியாமல் ஹர்ஷினி பார்ட்டி நடக்கும் இடத்திலிருந்து வெளியேறி சற்று தொலைவில் உள்ள தோட்டத்திற்கு சென்று ஓர் இடத்தை வெறித்துக் கொண்டிருக்க ஆதிராவுடன் நடனமாடிக்கொண்டிருந்த விக்கிக்கு ஏனோ மனம் உறுத்தியது. சுற்றி இருந்தவர்களின் வற்புறுத்தலுக்காக அவன் அவளுடன் இணைந்து ஆட ஆதிராவுக்கு சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வு. அவளுடன் காதலன் இப்போது அவளோடு நெருக்கமாக நிற்கிறான். சுற்றி எல்லாவற்றையும் மறந்து மேலும் அவனோடு ஒட்டி உரசி ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் மனதிற்குள் வன்மமாக நினைத்துக் கொண்டு அவள் விக்கியுடன் நடனமாட விக்கியின் மனமோ தன்னவளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. ஐயோ, ஹர்ஷினி என்ன பண்ண கதற்காலோ, எல்லாரும் முன்னாடியும் இவ வேற என்ன இப்படி கேட்கவும் என்னால மறுக்க கூட முடியல. இவனும் அத்தான் போத்தான்னு ஓவரா தான் பண்றா. ஆனா இந்த ஹர்ஷினி எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. விக்கி, சும்மா இங்க நின்று பழம் இருக்காம முதல்ல போய் ஹர்ஷினியை சமாதானம் பண்ணு. உள்ளுக்குள் தன் மனைவியை நினைத்து பயந்தவாறு மெல்ல ஆதிராவிடமிருந்து விலகி அவன் செல்ல போக மீண்டும் அவனின் கரத்தை பற்றினாள் ஆதிரா. அவள் பற்றி இருந்த தன் கரத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விழிகளை நிமிர்த்தி அவளை பார்த்தான். இதுதான் என் ப்ராப்ளமே. முதல்ல என் கையை விடு, இதுக்கப்புறம் என் கையை பிடிச்சா நான் சும்மா அவ்வளவுதான். அழுத்தமாக விக்கி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட இங்கு ஆதிராவுக்கு முகமே கருத்து விட்டது. தேவா, போகலாமா? கேட்டுக்கொண்டே வந்த மாறன் யுகன் சுற்றி முற்றி தன் சிண்ட்ரெல்லாவை தேடுவதை பார்த்து நெற்றியை வெளிப்படையாக இன்னுமாடா நீ அந்த சிண்ட்ரெல்லாவை விடல? அவன் கேலியாக கேட்டு மாறனை மறைத்து பார்த்தான். சிண்ட்ரெல்லாவை இங்கதான் இருக்கா, என் சிண்ட்ரெல்லா இங்கதான் இருக்கா, நான் அவளை பார்த்து பேசிட்டேன். ஆனா அவளுக்கு ஏதோ பிரச்சனை மாறல, அவ ஏதோ சிறையில் இருக்கேன்னு சொன்னா. அப்படின்னா அவ ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கான்னு அர்த்தம். எப்படியாச்சும் காப்பாற்று. என்ன சொல்ற? இங்க உன் சிண்ட்ரெல்லாவை பார்த்து பேசினியா? ஆச்சரியமாக இங்க எங்கேயோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென யாரோ மொத்த பேருமே அந்த திசையை நோக்க அங்கு கயலின் கண்ணத்தில் அத்தனை பேர் மத்தியில் அறைந்தாள் ஆதிரா. பேசிக்கொண்டே இன்னும் 4-5 அறைகளை விட கயலோ அவமானத்தில் கூடி குறுகி நின்றுவிட்டாள். சில பேரோ தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொள்ள, இன்னும் சில பேர் மட்டுமே கயலை பாவமாக பார்த்தனர், அதில் யுகனும் உட்பட. அவளை தவறாக தொட்டவளோ அந்த நிலையிலும் கையில் தாபம் கலந்த பார்வையோடு நோக்கினாள் என்றால் ஆதிராவோ கிட்டத்தட்ட ராட்சசியாகவே மாறி போயிருந்தாள். அவள் சொல்லிக்கொண்டே கீழே விடப்போன கையை தாங்கி பிடித்தது இரு கரங்கள். அவளோ விழப்போகும் பயத்தில் விழிகளை இறுக மூடிக்கொண்டவள். பின்னரே தான் அந்தரத்தில் இருப்பது போல உணரவும் பட்டென்று விழிகள் சொந்தமானவனை நிமிர்ந்து பார்த்தது விழிகள் விரிந்தன. அவளை தாங்கியது ஏனோ கதைகளில் படித்தது போல சிண்ட்ரெல்லாவை மீட்க வந்த இளவரசனாகவே அவளின் விழிகளுக்கு அவன் தெரிய மனம் சிறகில்லாமல் பறந்தது. அவள் அவனை பார்த்தபடி மனதிற்குள் நினைத்துக் கொள்ள இவனின் விழிகள் உச்சக்கட்ட கோபத்தில் சிவந்து போயிருந்தன. இங்கு ஹர்ஷினியை தேடி வெளியே வந்தான் விக்கி. அவள் தோட்டத்தில் நின்றிருப்பதை பார்த்து வேகமாக அவள் அருகே அவன் செல்ல பின்னால் காலடி சத்தம் முதலில் திருப்பிட்ட ஹர்ஷினி யார் என்று உணர்ந்து திரும்பியும் பார்க்கவில்லை. ஏன் பார்ட்டி ஹால்ல இருந்து வெளியில வந்த? நான் உன்னை எங்கெல்லாம் தேர்ந்து தெரியுமா? ஆமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவன் அக்கறையோடு கேட்டவாறு அவளை நெருங்க ஹர்ஷினியோ 2 அடி பின்னே நகர்ந்தாள். அவள் கேட்ட விதத்தில் அதிர்ந்தவன் அவளை கூர்மையாக பார்த்தான். ஹர்ஷி, என்ன பேசுற நீ? அப்படி நான் என்ன பண்ண? ஐநோ, நான் ஆதிரா கூட டான்ஸ் பண்ணது உனக்கு ப்ராப்ளமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நானா ஒண்ணு விருப்பப்பட்டு போகலையே. பிசினஸ் பார்ட்டிஸ்ல இதெல்லாம் சகஜம். அத்தனை பேர் முன்னாடி எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? இது கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அவனால. அவனுக்கும் ஏனோ புரிந்து கொள்ளாமல் பேசும் தன் மனைவியின் மேல் கோபம் தான் வந்தது. ஆனால் அவனின் வார்த்தைகளில் மேலும் கடுப்பானால் ஹர்ஷினி. அவள் சொல்ல அவளின் வார்த்தைகளின் அர்த்தம் புரியாது விழித்தான் விக்கி. என்ன புரியல? அப்படி என்ன நான் உங்களை மறைக்கிறேன்? தெளிவா சொல்லு ஹர்ஷி. அவனுடைய வார்த்தைகள் காட்டமாக வர அவள் அடுக்கிய காரணங்களை கேட்டவனுக்கு ஐயோ என்று இருந்தது. காட் ஹர்ஷி, உன்னையும் மிஸ்டர் விஸ்வநாதனையும் சேர்த்து வைக்க ஆதிரா தான் ஹெல்ப் கேட்டா. அப்போ உங்களை சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்துட்ட.
உன்னை சமாளிக்கிறதுக்காக தான் நான் அந்த பொய்யை சொன்னேன். நெக்ஸ்ட் அன்னைக்கு கார்ல ஆதரா இருந்தாதான் அதை சொன்னா நீ எங்க மனசு கஷ்டப்படுவியோன்னு நினைச்சுதான் நான் அப்போ அதை உங்ககிட்ட மறைச்சேன். தட் இஸ் மை ஃபால்ட், ஐ நோ, பட் அது உனக்காக தான் ஹர்ஷி. விக்கி நடந்ததை சொல்லி புரிய வைக்க ஹர்ஷினியின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின. ஹர்ஷினி முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு முகத்தை திருப்பிக் கொள்ள இடுப்பில் கைக்குற்றி அவளை முறைத்து பார்த்தான் விக்கி. இப்போ உனக்கு என்கிட்ட சண்டை போடணும், நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சணும் அதானே? அவன் கேட்க அப்போதும் திரும்பாமல் எங்கேயோ வெறித்துக் கொண்டிருந்தாள் ஹர்ஷினி. சாரி செல்லமே, இனிமே அந்த ஆதரா பக்கமும் போக மாட்டேன். காட் ப்ராமிஸ், என் கூட பேசுறா ப்ளீஸ், இப்படி மட்டும் இருக்காது, என்னால தாங்க முடியல. வராத கெஞ்சலை வரவழைத்து விக்கி ஹர்ஷினியிடம் கெஞ்ச அவன் பேசிய விதத்தில் முட்டிக்கொண்டு வந்த சிரிப்பை அடக்க முயன்று முடியாது சிரித்தே விட்டாள் ஹர்ஷினி. விக்கியும் இதுதான் சந்தர்ப்பம் என தன்னவளின் கரத்தை பற்றி இழுத்து தன்னோடு அணைத்துக் கொள்ள கோபங்களை மறந்து அவனின் மார்பில் தஞ்சம் புகுந்தாள் ஹர்ஷினி. இங்கு கயலை தாங்கி பிடித்திருந்த யுகனின் விழிகளில் தீப்பொறி பறந்தது. கொஞ்சம் விட்டாலும் எரித்து கொன்றே விடுவேன் என்னும் ரீதியில் யுகன் ஆதிராவை தீ பார்வை பார்க்க ஆதிராவோ இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆதிரா கத்திக்கொண்டே போக திடீரென்று பெருங்குரல் எடுத்து கத்தினான் யுகன். யுகன் பெருங்குரல் எடுத்து கத்த இதை ஆதிரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நீயும் பொண்ணுதானே, அத்தனை பேர் முன்னாடி என்ன பேசுற நீ? அடிக்க வேற செய்யற? உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கன்னா உனக்கு ரொம்ப கேவலமா போயிடுச்சு என்ன? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்? அவன் கையலை நோக்கி ஒரு கரத்தால் பாதி அணைத்தவாறு மற்ற கரத்தை ஆதிராவை நோக்கி நீட்டி பேச அவளுக்கு இப்போது அவமானத்தின் மனமே கருத்து விட்டது. எனக்கு தெரியும், அடிப்பேன், கொல்லுவேன், கொன்னு புதைச்சு கூட செஞ்சிருக்கேன். அவள் கத்திக்கொண்டே விழிகளில் கையலை ஒரு பார்வை பார்க்க அவளோ அடுத்த நிமிடம் யுகனிடமிருந்து விலகி சற்று தள்ளி நின்று கொண்டாள். அதை பார்த்ததும் ஆதிராவின் இதழ்கள் கேலியாக வரைய யுகனை ஒரு பார்வை பார்க்க அவளுக்கோ இப்போதுதான் கையலின் நிலை நன்றாக புரிந்தது. என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு இருக்கிற ஆள் நான் கிடையாது. என்னோட சென்ட்ரல் நான் வருவேன். இதுக்கு மேல ஒரு அடி அவன் மேல விழுந்தாலும் யுகன் அடித்தொண்டையிலிருந்து ஆதிராவுக்கு கத்த பயத்தை முகத்தில் காட்டாது அவள் விரைப்பாக நின்றாலும் அவனின் சிவந்த விழிகளும் கைமுஷ்டியை இறுக்கிக் கொண்டு அவன் நிற்கும் தோரணையும் அவளை சற்று அசைத்தான். இந்த கோபம் மொத்தமும் சேர்ந்து அவளுக்கு கயலின் மேலேயே திரும்ப கயலுக்கு தான் அடிவயிறு கலங்கிவிட்டது. உள்ளுக்குள் பேசியவாறு ஆதிராவை பற்றி கயல் யுகனை தடுத்து நிறுத்தினாள். அவனிடம் கெஞ்சிக் கொண்டே கிட்டத்தட்ட அவள் கையெடுத்து அவளின் வார்த்தைகளில் அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களை எதிர்த்து நிற்கிற எல்லா உரிமையும் உனக்கு தன்னவள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. அவளின் உடலில் இருந்த காயங்களும் அவளின் கிழிந்த ஆடையுமே அவளின் நிலையை அவனுக்கு தெளிவாக உரைக்க கைகளை பிசைந்த வண்ணம் தலையை குனிந்தவாறு அவளை ஏதோ நாயை நடக்கிறது போல கை நீட்டி தடுத்தான் மாறன். இவா பாப்பலாம், இதை பத்தி இங்க பேசி எந்த யோசனை இல்லை, இதை நாம் அப்புறமா பேசிக்கலாம். எல்லோரும் இருப்பதை உணர்ந்து மாறன் யுகனை அழைக்க அவனோ ஆதிராவை ஒரு எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு மாறனோடு அங்கிருந்து வெளியேறினான். ஆதிராவுக்கு தாங்க முடியாத கையிலுக்கு சிபாரிசு செய்து தன்னை அவமானப்படுத்தி விட்டானே என்ற கோபம் அவளுக்குள் பற்களை கடித்துக் கொண்டு உள்ளுக்குள் விஷமமாக நினைத்துக் கொண்டு கையலை நோக்கி செல்ல போன ஆதிராவை சரியாக தடுத்து நிறுத்தியது ஒரு குரல். அந்த குரலுக்கு சொந்தமான 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த ஒருவனை அவள் அதிர்ச்சியோடு அழைக்க அவனோ தூரத்தில் நின்று கையலை காம பார்வை பார்த்துக் கொண்டே ஆதிராவிடம் பேசினான். நாம ஒரு பிசினஸ் டீலிங் வச்சுக்கலாமா? அவன் கேட்டதும் இவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. கேள்வியாக புருவங்களை பார்த்துக் கொண்டு பொண்ணு வேணும், அதுக்கு பதிலா பிசினஸ் சம்பந்தமா என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். சோ வாட் அபௌட் திஸ்? அவன் சாதாரணமாக கேட்க முதலில் அதிர்ந்தாலும் பின் ஆழ்ந்து யோசித்த ஆதிராவுக்கு இது சரி என்று தோன்ற இதுவே தான் கையலுக்கு கொடுக்கும் பெரிய தண்டனையாக நினைத்துக் கொண்டாள். அவள் உள்ளுக்குள் வன்மமாக நினைத்துக் கொண்டவள் விக்டரை பார்த்து புன்னகைக்க அவனுடைய இதழ்களும் கையலை பார்த்தவாறு ஏளனமாக வளைந்தன. இங்கு வெளியே வந்த யுகனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அங்கிருந்த சுவர் ஒன்றில் குத்திக் கொண்டே போக மாறன் அவனை பிடித்து நிறுத்தினான். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க யுகா? அந்த பொண்ணாச்சும் உனக்கு சார்பா பேசினா ஏதாச்சும் பண்ணுவா. அந்த பொண்ணாவது உனக்கு சார்பா பேசினா ஏதாவது பண்ணலாம். ஆனா அந்த பொண்ணும் அவரோட முதலாளிக்கு சார்பா பேசினா என்னதான் பண்ண முடியும்? நீயே சொல்லு என்று மாறன் கேட்க யுகனோ கோபத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்றிருந்தான். என்னால முடியல மாரசு, என்னால முடியல பாஸ். அத்தனை பேர் இருக்கும்போதே அந்த பொண்ணை சித்திரவதை பண்றானா? யாரும் இல்லாதப்போ என்னதான் பண்ணிருப்பா? எனக்கு ஆத்திரமா வருது, அவளை கொல்லணும் போல இருக்கு. யுகனின் வார்த்தைகளில் தெரிந்த கோபத்தின் அளவை பார்த்து மாறனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. யுகன் இந்த அளவுக்கு கோபப்படுவான் என்றே இப்போதுதான் மாறனுக்கு தெரியும். இப்ப கோபப்படாது, ஏதாச்சும் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றலாம் என்று மாறன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஆதிராவின் வீட்டில் கையலோடு வேலை செய்யும் சுபா உள்ளே நடந்ததை பார்த்து யுகனிடம் பேச வர அவன் யார் என்று புரியாது பார்த்தான். நீங்க? அவர் இதற்கு முன் ஆதிரா கையலுக்கு செய்த கொடுமையை எல்லாம் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச யுகனுக்கும் மாறனுக்கும் அவர் பேசுவதை கேட்டு அத்தனை திகைப்பாக இருந்தது. கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் கையல் இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். அந்த ஆதிராவால இனி கையலுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்.
சுபாவிடம் பேசிய யுகனின் வார்த்தைகளில் அத்தனை உறுதி தெரிந்தது. யுகன் அழுத்தமாக சொல்ல மாறனோ ஆறுதலாக தோழனின் தோள் மீது கரத்தை வைத்தான். யுகனும் தன் அலைபேசி எண்ணை சுபாவிடம் கொடுத்துவிட்டு அடுத்து தன் சென்ட்ரலாவுக்கு நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அங்கிருந்து மாறனோடு சென்று விட்டான். அடுத்த நாள் சித்தார்த் ரிஷியின் அலுவலகத்திற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்க ஸ்வேதாவோ முகத்தை என்று வைத்தவாறு அமர்ந்திருந்தாள். அதை சித்தார்த்தும் கவனிக்காமல் இல்லை. இப்போ காலையிலேயே என் மூஞ்சை இப்படி வச்சிருக்க, சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன், அப்போதானே நாள் நல்லா அமையும் என்று அவன் சொல்ல அவளுடைய முகமோ விரியவே இல்லை. தன் தந்தையின் அலுவலகத்திற்கு செல்லவில்லையே என்ற ஆத்திரம் அவளுக்கு. அவள் வீம்பாக சொல்ல இவனுக்கு எரிச்சலாக வந்தது. இப்ப எதுவும் பேச வேணாம் சித்து, இதை பத்தி எவ்வளவு சொன்னாலும் இவளுக்கு புரிய போறதில்ல. காலையிலேயே இவ கூட சண்டை ஆர்குமெண்ட் பண்ணி எதுக்கு நாளையே கெடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் அவ சரியாயிருவா. உள்ளுக்குள் நினைத்தவாறு அலுவலகத்திற்கு தயாராகியவன் அவளுடைய நெற்றியில் முத்தம் ஒன்றை வைத்துவிட்டு அவன் பாட்டிற்கு செல்ல ஸ்வேதாவோ கோபத்தில் கட்டிலில் இருந்த தலையணையை எடுத்து சுவற்றில் விட்டு எறிந்தாள். என்று இல்லாத அதிசயமாக ஆதிரா கயலை பாசத்தோடு அழைக்க சமையலறையிலிருந்து வெளியே வந்த கயலுக்கு கை கால்கள் உதற தொடங்கியது. வழக்கம் போல் அழைத்திருந்தால் கூட கயலுக்கு இத்தனை பதற்றம் இருந்திருக்காது. சொல்லுங்க மேடம். கைகளை பிசைந்தவாறு சொல்லிக்கொண்டே பயத்தோடு ஆதிராவின் முன்னே கயல் வந்து நிற்க அவளோ கயலின் கைகளில் சில பார்சல்களை திணித்தாள். இதெல்லாம் உனக்காக தான் கயல், இதுல ட்ரெஸ் இருக்கு, சீக்கிரம் போயிட்டு ஒவ்வொன்னா போட்டுட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆதிரா சொல்லவும் கயலுக்கு மட்டுமல்ல அங்கிருந்தவர்களுக்கே ஆச்சரியம்தான். இதுவரையில் ஒரு சிறு குண்டூசி கூட அவளுக்கு ஆதிரா வாங்கி கொடுத்ததில்லை. இப்போது துணிமணிகளை அவள் கொண்டு வந்து குவிக்க அதிர்ச்சியோடு அவளை பார்த்த கயல் ஆதிராவின் முன்னே வைத்தே ஒரு பார்சலில் இருந்த துணியை எடுத்து பார்த்தாள். அந்த ஆடையை உற்று பார்த்து கயலுக்கு மூச்சை நின்று விட்டது. அந்தரங்க உறுப்புகளை அப்பட்டமாக காட்டக்கூடிய உடை அது. அதை பார்த்ததும் தூக்கி எறிந்து விட்டாள் கயல். என்ன ட்ரெஸ் மேடம் இது? நான் இதெல்லாம் போட மாட்டேன். சீ. அவள் அருவருப்பாக முகத்தை சுளிக்க இங்கு ஆதிராவுக்கு வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிய கதையானது. ஏண்டி, நானும் போட தானே செய்யறேன், அப்போ நீ என்னையும் பார்த்து இப்படிதான் முகத்தை சுளிப்பியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மேடம் ரொம்ப தான் ஒழுக்கமோ? நீ ஒழுக்கமா இருந்திருந்தா அவன் ஏண்டி வந்து உனக்காக பேச போறான்? கயலின் பிடரி முடியை கொத்தாக பற்றி ஆதிரா கத்த அவளோ வலியில் துடித்துக் கொண்டிருந்தாள். ரிலாக்ஸ் ஆதிரா, ரிலாக்ஸ். கயலை விடுவித்தவள் தன்னை தானே ஆசுவாசப்படுத்தி கயல் தூக்கி இருந்த ஆடையை மீண்டும் எடுத்து வந்து அவளுக்கு முன் நீட்ட கயலுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கதறி அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய இயலவில்லை அவளால். இத போட்டுக்கோ கைகள், உன்னை போட்டோ எடுத்து ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, சீக்கிரம், எனக்கு நேரம் இல்ல. அவள் சொல்ல கயலின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின. யாருக்கு என்ற கேள்வியோடு அவள் ஆதிராவை நோக்க பேய் போல் அந்த இடமே அதிர சிரித்தாள் அவள். ஓ காட், நான் உன்கிட்ட சொல்லவே இல்லல. சரி வா, வந்து பக்கத்துல உட்காரு. கயலின் கையை பிடித்து அழைத்து சென்று சோஃபாவில் தன் அருகே அமர வைக்க ஆதிராவின் செயலில் விக்கித்து போய்விட்டாள் மற்றவள். என்ன இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? இப்படி நடந்துக்கிற ஆள் இல்லையே கயல், இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. வழக்கமா நடக்கிற மாதிரியான ஒண்ணு இல்லன்னு மட்டும் எனக்கு புரியுது. கடவுளே, என்ன காப்பாத்து. மானசீகமாக புலம்பியவாறு சோஃபாவின் நுனியில் அமர்ந்திருந்த கயல் கைகளை பிசைந்தவாறு பயத்தோடு ஆதிராவை நோக்க அவளோ கயலின் முகத்தை திருப்பி திருப்பி அவளை ஆராய்ந்தாள். அழகாதான் இருக்க, அதனாலயோ தெரியல உனக்கு ரொம்ப பெரிய லக்கு அமைஞ்சிருக்கு. நீ அது போல சொகுசு வாழ்க்கை வாழலாம் கயல். ஆதிரா பேசுவது எதுவும் கயலுக்கு புரியவில்லை. ஏதோ ஒன்று பெரிதாக சொல்லப் போகிறாள் என்று மட்டும் அவளுடைய மனம் எச்சரித்துக் கொண்டே இருக்க அடுத்து ஆதிரா விடயத்தை சொன்னதும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அன்னைக்கு பாட்டியில உன்ன ஒருத்தன் தப்பா தொட்டான்னு சொல்லி தண்ணி ஊத்தினியே, அவன் தான் உன்னை விலை பேசியிருக்கான். நாளையில இருந்து உனக்கு அவன் வீட்டுல சொகுசு வாழ்க்கை தான் கயல். இத்தனை நாளா உன்னை பார்த்துக்கிட்ட என்னெல்லாம் மறந்துடுவ, அப்படிதானே? ஆதிரா சொல்லி முடிக்க அதிர்ச்சி தாங்காமல் அவள் பக்கத்தில் இருந்து எழுந்து நின்று விட்டாள் கயல். என்ன சொல்றீங்க மேடம்? எப்படி உங்களுக்கு இதை பண்ண மனசு வந்துச்சு? என்னால போக முடியாது மேடம், நான் போக மாட்டேன், என்ன விட்டுருங்க. கயல் அழுது கொண்டே கெஞ்ச ராட்சசியான இவளுக்கு அவளின் கதறலை பார்த்தும் மனம் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. அப்படி பண்ண முடியாதே டார்லிங், நீ போய் தான் ஆகணும். நீ எதுக்கும் பயப்படாத. அவன் என்ன பண்ணாலும் அமைதியா சமத்து பிள்ளையா இரு, அதுவே போதும். அவள் சொல்லி முடிக்கும் முன்னே ஆதிராவின் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தாள் கயல். தயவு செஞ்சு காலம் முழுக்க நான் உங்களுக்கு அடிமையா இங்கேயே இருக்கேன் மேடம், என்ன விட்டுருங்க. நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுருங்க. அவளின் கதறலை பார்த்து அங்கு சுற்றி இருந்தவர்களுக்கு அழுகை வந்தது. சரியாக சிவநாதன் வீட்டுக்குள் நுழைய அப்பா என்று கதறிக்கொண்டு அவரின் காலில் விழுந்தாள் கயல். You little nasty thing. Take your hands from me. பதறிக்கொண்டே காலை உதற முயன்றார். அப்பாப்பா, எனக்கு காப்பாத்துங்கப்பா. ஆதிரா தப்பு பண்ண பாக்குறாப்பா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. என்னால முடியாது. ஐயோ, நிச்சயமா என்னால முடியாது. அவள் அத்தனை தூரம் அழுது கரைய கொஞ்சமும் இறங்கவில்லை அந்த மனிதனின் மனம். இங்க பார், அவளும் நீ ஏதாவது பேசிக்கிறா, அது உங்க 2 பேருக்குள்ள வச்சுக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என் காலை விட. அருவருப்பாக அவளை ஒரு பார்வை பார்த்தவர் சிறிது வேகமாகவே இந்த முறை காலை உதற சற்று தூரமாய் சென்று விழுந்தாள் கயல். அவளின் தொண்டை கூட நடக்கப் போகும் விபரீத நிகழ்வை எண்ணி அடைத்து போயிருக்க சொற்கள் கூட சரியாக வரவில்லை. இருப்பினும் தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தந்தை தானே என்று மதித்து அவரின் காலில் விழுந்தாள். அவர் மறுக்க மீண்டும் மீண்டும் சென்று அவருடைய காலை கட்டிக்கொண்டு அழுதாள். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாப்பா, நீங்க சொன்னா மட்டும் தான் கேட்பா. தயவு செஞ்சு என்ன அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுங்கப்பா. நான் இந்த வீட்லயே உங்க 2 பேர்கிட்ட மட்டும் அடி வாங்கிட்டு இருந்துடுறேன். என்னால வெளியே யார் வீட்லயும் போயிட்டு வேலை பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்கப்பா. வார்த்தைக்கு வார்த்தை அவள் அப்பா அப்பா என்று அழைப்பதை அவர் முற்றிலும் வெறுத்தார். இங்க பார், இன்னொரு முறை என் அப்பான்னு கூப்பிடாது. உன்ன மாதிரி தெருவில் கிடக்க வேண்டிய நான் எல்லாம் என் அப்பான்னு கூப்பிட்டா என்னதான் ஆகுறது? வெளியே இருந்து வரவங்க யாராச்சும் இதை கேட்டுட்டா என் மானமே போயிடும். இன்னொரு வாட்டி உன் வாயிலிருந்து அப்பான்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா
நானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் விபச்சார விடுதியில் சேர்த்து விட்டுருவேன். அவளை மிரட்டுவதாக நினைத்து இத்தனை கேவலமாய் பேசிக் கொண்டிருப்பவரை அந்த காலம் செய்ய நீ இருக்கும் கோலத்தை அவர் நிச்சயம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஐயோ அப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்களும் அம்மாவும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. முறையா தானே நான் பிறந்தேன். என்ன மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? என்னால இதை தாங்கிக்கவே முடியல. நான் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கேன்னா தயவு செஞ்சு என்ன எங்க அம்மாவை கொன்ன மாதிரியே கொண்டு போட்டுருங்க. என்ன கொன்னுருங்க. தலையிலும் நெஞ்சிலும் அடித்து அடித்து அவள் கதறி அழ அந்த வீட்டு நாய் கூட மண்டியிட்டு அவளுக்காக அழுதது. ஆனால் அந்த பெரிய மனிதரோ சற்றும் அவளை பொருட்படுத்தாமல் முன்னேறி தனது அறைக்குள் சென்று கதவை அரைந்து சாற்றிக் கொள்ள வேறு வழியில்லாது கயல் அப்படியே அந்த நிலத்தில் விழுந்து கதற ஆரம்பித்தாள். வெகு நேரமாய் அவள் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே இருக்க ஆதிராவின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் கரைந்தது. அதே நேரம் மற்றொரு முனையில் மாறனின் அலுவலகத்தில் அனைவரும் ஒருவனை கொண்டாடி தீர்த்து கொண்டிருந்தார்கள். அவனது கண்களில் அத்தனை சந்தோஷம். அது வேறு யாருமல்ல, யுகன் தான். மாறன் சார், உண்மையாதான் சொல்றீங்களா? தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியாமல் அவன் கேட்டுக்கொண்டிருக்க, நீ இப்போ ஒரு கம்பெனியோட எம்டி மிஸ்டர் யுகன், இந்த மாதிரி சார் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம், எப்பவும் என்ன பேர் சொல்லியே கூட்டு, அதுதான் எனக்கு பிடிக்கும். உரிமையாய் யுகனின் தோளில் கை போட்டுக் கொண்டே மாறன் கூற மாறனின் கண்கள் இன்னும் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டுதான் இருந்தன. உன்னோட ஒரு பிரான்ச்சை ஃபுல்லா என்ன நம்பி தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாறா. நான் இந்த பிரான்ச்சை நல்லபடியா ஹிட் அடிக்க வைப்பேன். தனக்கே உரிய மிடுக்கில் கூறி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மற்றவர்களையும் ஆழ்த்தினான். அப்புறம் இந்த ஸ்வீட் சர்ப்ரைஸை யார்கிட்ட முதல்ல போயிட்டு உடைக்க போற? யுகனுடன் பேசிக்கொண்டே நடந்தவாறு அவன் கேட்க, வேற யாரு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா, அதுக்கப்புறம் என்னோட சென்றலாம். கூறியவனின் கண்கள் மீண்டும் தன்னவளை பார்க்க போகும் சந்தோஷத்தில் மின்னின. மேட்ரை மட்டும் தான் சொல்ல போறியா இல்லைன்னா? தன் சந்தேகத்தை கேட்டு நிறுத்த, நோவே, கையோட என் சென்ட்ரலாவை என் கூடவே கூட்டிட்டு வந்துடுவேன். கூறும்போதே வானுக்கும் மண்ணுக்கும் குதிக்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. ஆல் தி பெஸ்ட்ரா. மனதார வாழ்த்தி அவனை வழி அனுப்பி வைக்க 1000 கனவுகளை தனக்குள் சுமந்தபடி தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் யுகன். ரிஷியின் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்த சித்தார்த் அவனுடைய அறை கதவை தட்ட சற்றே தன் தலையை வளைத்து எட்டி பார்த்த ரிஷியின் கண்கள் பெரிதாய் விரிந்தன. சிது, உள்ளவா. இதென்ன வெளியே நின்று கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்க? அசிங்கமா. உள்ளவா உள்ளவா. 2-3 நாட்கள் பார்க்காததற்கே வருடங்கள் கழிந்திருப்பது போல ரிஷி அவனை உள்ளே அழைக்க அந்த உற்சாகம் சிறிதும் தன்னிடத்தில் இல்லாமல் அந்த அறைக்குள் நுழைந்தான் சித்தார்த். ஹாய் ரிஷி அண்ணா என்று மட்டும் கூறிவிட்டு மௌனமாய் இருந்தவனை ஊடுருவம் பார்வை பார்த்தான் ரிஷி. என்னடா இது, ஷர்ட் பேண்ட் எல்லாம் ஆஃபீஸ் போற மாதிரி இருக்க, எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்? ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். உன்னோட அந்த புது கம்பெனி எங்க இருக்கு? அவன் கேள்வி மேல் கேள்வி கேட்க எதற்கும் பதில் கூறாமல் தன் பார்வையை நிலத்தில் பதித்திருந்தான் சித்தார்த். அவனையே பார்த்துக் கொண்டிருந்த ரிஷிக்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் தோன்றியது. சற்றே தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்தவன் சித்தார்த் அமர்ந்திருந்த இருக்கையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். இந்த சித்து பையன் என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? அறிவா, நான் எல்லாமே அவனுடைய உன் நல்லதுக்கு மாமனார் மட்டும் வீட்டில் தான் ஏதாச்சும் சொல்லிட்டு பிரச்சனையா என்ன? இருக்கேன். என்னோட அப்பா கம்பெனில ஒர்க் சரியாக பண்றதுல கருத்தில் சித்தார்த்தின் தோளில் கை வைத்து அவன் கேட்க என்னோட சித்தார்த்துக்கு அப்பா அவனை ஓ என்று அழ வேண்டும் போல பேச இருந்தது. கூட இல்லையே. எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு. என்னால இந்த ப்ராப்ளத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி இந்த நல்லடிக்கிற நேரத்துல மாதிரி. யார் கால் பண்றாங்க? விரக்தியான குரலில் அவன் பேச நிறுத்திட்டான் ரிஷி. டேய், என்னடா சொல்லுங்க வசந்தரா ஆண்டி. கல்யாணம் ஆகி நான் முழுசா கால் இன்னும் 1 மாசம் பண்ணலாம்னு ஆகல. இருந்தேன். அதுக்குள்ள வாழ்க்கையை வெறுத்து போன சன்னியாசி மாதிரி பேசிட்டு இருக்க. ஆக்சுவலி உனக்கு என்னதான் நீ ப்ராப்ளம்? கால் பண்ணலாம்னு எல்லாம் நினைக்க கூடாது தங்கம். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்து என்ன பாத்துக்கணும். அப்பதான் நம்மளோட பாண்டிங் இன்னும் பல வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க நீ தனியா தானே அம்மா அப்பா கூட இருக்க. முடிஞ்சா அம்மாவையும் கூட்டிட்டு வா ஒரு நாளைக்கு. கூறி முடித்தான் சித்தார்த். கண்டிப்பா ஆண்டி, நான் நிச்சயம் நாளைக்கே வரேன். உண்மையா அங்க ஒரே கலகலன்னு பழகிட்டேனா இங்க வந்து ஒரே மயான அமைதியா காதெல்லாம் அடைச்சு போச்சு. சித்து இன்னும் இங்க செட் ஆகல. செட் ஆனதும் இருக்கிற ஒரு நேரம் பார்த்து நாளைக்கு சொல்றோம். நான் தான் பெருசா கண்டுக்கல, சாரிடா. ஏற்கனவே இது குறித்து சரியாக அனைவரிடமும் பேசியிருக்க வேண்டும் என்றும் ஸ்வேதாவின் தந்தையிடமும் இது குறித்து எச்சரிக்கை கொடுத்திருக்க வேண்டும் என்றும் இப்போதுதான் ரிஷியின் மூளைக்குள் மணி நேர்ல வந்ததும் உன்கிட்ட நேருக்கு நேராவே சொல்லிடுறேன். நீங்க எதுக்காக சாரி அப்புறம் வந்துட்டு ஒரே நாள்ல ஓடக்கூடாது. 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆயிட்டு வா. என்னும் குற்ற உணர்ச்சியில் அவன் பேச, கண்டிப்பா ஆண்டி. அதெல்லாம் இல்ல. சித்து வந்ததும் இந்த விஷயத்தை முதல்ல சொல்றேன். நான் பேசுறேன். சாப்பிட்டீங்களா ஆண்டி? இன்னொரு தடவை அந்த வீட்டுல உனக்கு கொஞ்சம் கூட அவமரியாதை நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. அம்மா, திட்டவட்டமாய் அவன் கூற, நானும் அப்போல இருந்து பாத்துட்டு இருக்கேன். டிராமா பண்ணிட்டு இருக்கியே தவிர நான் சொல்ற எதையும் பண்ண மாட்டேங்கிறேன். ஒழுங்கா எழுதுபடி வந்து ஒழுங்கா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எனக்கு போட்டு காட்டு. நீ எந்த அளவுக்கு அழுது டிராமா பண்ணாலும் இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்லை. சித்தார்த், எனக்கு ஸ்வேதாவோட அப்பா கம்பெனில வெட்டியா வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கலனா. சின்ன வேலையா இருந்தாலும் நான் அந்த கம்பெனிலே ஒர்க் பண்றேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு தயங்கி அவன் அவளை எந்த ட்ரெஸ்ல பாக்குறப்போ அந்த இருக்கையில் சாய்ந்து அவனையே பார்த்தான் ரிஷி. பின்பு சித்தார்த்திடம் காத்திருக்குமாறு கூறிவிட்டு எழுந்து சென்றான். இப்ப நீ அந்த ட்ரெஸ் போட்டுறியா? ஏன்னா இவங்களே ஒண்ணு பார்பி டாலுக்கு ட்ரெஸ் பண்ணி விளையாடுற மாதிரி ஒண்ணு ஒண்ணா உன் உடம்புல போட்டு பார்க்க சொல்லுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொலாபரேட்டிவ் கம்பெனி. அதாவது அந்த கம்பெனியோட ஓனர் நான் பாதி, மாறன் பாதி. அந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ண 2 பேர் கண்டிப்பா வேணும். அதுல மாறன் தரப்புல யுகன் அப்படிங்கிற ஒரு பையன் அவனை இன்சார்ஜா வச்சான். என் சைட்ல எனக்கு ஒருத்தர் வேணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். Why can't you give a try, சிது? சர்வசாதாரணமாய் அவன் கேட்டுவிட சித்தார்த்திற்கு தான் விழி 2 பிடுங்கியது. அதே நேரம் ஸ்வேதா தன்னந்தனியாய் தன் அறையில் அமர்ந்திருந்தாள். தனக்குள் தீர்க்கமாய் முடிவெடுத்துக் கொண்டவள் தன் கண்ணிலிருந்து வழிந்த ஒரு கோடு கண்ணீரையும் துடைத்துவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொள்ளும் நேரம் சரியாக அவளுடைய அலைபேசி அதிர்ந்தது. என்று யோசித்தபடியே அலைபேசியை எடுத்து பார்த்த அவளின் கண்கள் தொடுத்திரையில் தெரிந்த பெயரில் மின்னீர். எங்கிருந்தோ வந்து ஒட்டிக்கொண்ட புது மகிழ்ச்சியில் அவள் பேச, பாசமாய் அவர் கூற, இங்கிருந்த ஸ்வேதாவின் கண்கள் லேசாய் கலங்கியது.
முழு மனதாய் கூறினாள் அவள். சாருவின் வளைகாப்பு பற்றிய செய்தியை அவளிடம் நேரடியாகவே கூறிக்கொள்ளலாம் என்று நினைத்தவர் இவ்வாறு கூறியிருந்தார். அன்பாய் அவள் கேட்க இருவரின் சம்பாஷணையும் சிறிது நேரம் தொடர்ந்தது. பின்னர் மீண்டும் அழைப்பதாக கூறிவிட்டு அவர் அழைப்பை துண்டித்துவிட ஸ்வேதாவை மீண்டும் அதே தனிமை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. மீண்டும் சித்தார்த்தின் யோசனைக்குள் சென்றவள் அதே சிந்தனையுடன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பொறுத்து பார்த்த ஆதிரா இதற்கு மேல் பொறுக்க முடியாமல் எழுந்து வந்து கொத்தாக கயலின் கூந்தலை பிடித்து ஆட்ட, உச்சக்கட்ட வழியில் அவள் கத்த, அவளுடைய அழுகை சத்தம் அந்த ராட்சசியின் காதை நிறைத்தது. கூறிக்கொண்டே அவளுடைய ஆட்கள் இருவருக்கு அவள் கண்ணை காட்ட இரு தடியர்கள் வந்து கயலின் ஒவ்வொரு காலை ஒவ்வொருவராக பிடித்து ஆதிராவின் அறை வரை இழுத்துக் கொண்டே வந்தார்கள். சுபாவிற்கு இந்த காட்சியை எல்லாம் பார்த்தே ஒரு நாள் நெஞ்சடித்து விடும் என்றே தோன்றியது. தன்னை அறியாமல் விழுந்து கொண்டிருந்த தன்னுடைய கண்ணீரை துடைத்து விட்டுக் கொண்டவர் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு அடுகளைக்குள் நுழைந்து கொண்டார். இப்போது ஆதிராவின் அறைக்குள் அவளும் கயலும் இன்னும் அந்த இரு தடியர்களும் மட்டுமே இருந்தார்கள். சுரக்கிட்டு அழைத்து அவள் கேட்க அந்த குண்டர்களும் சரி எனும் விதமாய் தலையசைத்தார்கள். மற்றவர்கள் ஆமோதித்து என்ன பயன்? அதை செய்ய வேண்டியவள் அல்லவா சரி என்று கூற வேண்டும். அவளை ஆதிரா திரும்பி பார்க்க கயலோ தன் கையில் திணிக்கப்பட்ட ஆடையை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். கேடுகட்ட வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு இதழை லேசாக வளைத்து எகத்தாளமாய் அவள் புன்னகை புரிய அவள் கூறிய விடயம் நடப்பதைப் போல நினைத்து பார்த்ததற்கே கயலின் மேனி எங்கும் கூசிப் போனது. தன் அலுவலகத்தில் இருந்த வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு தாறுமாறாக செய்து கொண்டிருந்த விஸ்வநாதனின் எண்ண அலை முழுவதும் தாமரையை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. தலையை பிடித்துக் கொண்டு என்று அவர் கத்தியே விட அவரது அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் அதிர்ந்து எட்டி அவருடைய அறையை பார்த்தார்கள். மற்றவர்களின் பார்வையில் சுயம் பெற்றவர் எழுந்து தன்னுடைய பிரத்யேக அறைக்குள் நுழைந்து கொள்ள அவரது பாதங்கள் சுயேட்சையாக நடந்து ஒரு அலமாரியின் முன்னால் சென்று நின்றது. அதற்குள் இருந்து ஒரு டைரியை தன் கையில் எடுத்தவர் அதை திறந்து பார்க்க முயற்சி செய்யும் போது சரியாக ஒலித்தது அவருடைய அலைபேசி. ஹலோ, விஸ்வநாதன் ஹியர். ஹூ இஸ் திஸ்? என்று அவர் கேட்க அடுத்து எதிர்முனையில் ஒலித்த அந்த குரலில் அவரது கண்கள் ரெண்டும் பெரிதாய் விரிந்து கொண்டன. மறுமுனையில் அப்படி என்ன கூறப்பட்டதோ தெரியவில்லை. கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு நீ சொன்ன டைமுக்கு வந்துடுறேன். அழைப்பை அந்த டைரியை திறக்காமலேயே மீண்டும் அலமாரிக்குள் கையை கண்களாலே மாட்டிக் கொண்டிருக்க தன்னுடைய கண்களை நீர்வீழ்ச்சியாக மாற்றி குலுங்கி குலுங்கி அழுவதை வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த பணக்காரனை உன்னோட கைக்குள்ள நீ போட்டுக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவனோட சொத்து சோகம் எல்லாத்தையும் உனக்காகவே அவன் அர்ப்பணிச்சிருவான். அந்த கர்மம்லாம் இந்த வேர்ல்ட்ல யாருக்கும் இருக்கிறது இல்ல. அதனால நீ ஒரு ரேர் பீஸ். அந்த சோகால் கற்பு இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு அந்த பாட்டி உன்னை காப்பாற்றவங்க கூட உனக்காக பாவப்பட்டான். ஏன்னா எல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாம் நான் நினைச்சிருந்தா மட்டும்தான் அது ஒரு சோ டைம் வேஸ்ட் பண்ணாம just go and get ready for the special show. ஐயோ என்னோட இப்பயும் வர மாட்டாரா? ஒரு தடவை வந்து அவர் கேட்க வேறு நேரமாக இருந்தால் ஆதிரா அவரையும் சேர்த்து அடித்திருப்பாளோ எனவோ. ஆனால் இப்போது அவளுக்கு சுத்தமாக நேரமில்லை என்பதால் இதுவே அவளுக்கு சரியான யோசனையாக தோன்ற சுபா உள்ளே செல்வதற்கு அனுமதித்தார். அலுவலகத்திலிருந்து தனக்கு அழைப்பு ஏற்படுத்தியிருந்த நபரை சந்திப்பதற்காக ஒரு பூங்காவிற்கு வந்திருந்தார் விஸ்வநாதன். இப்ப அவன் வரணும்னு நினைச்சா பேசப்படுற விஷயம் எனக்கு சாதகமா இருந்தால் அப்படியே சாதகமா இல்லைனாலும் எனக்கு சாதகமாக மாற்றியே தீரும். தனக்குள் முடிவெடுத்தவாறு அவர் காத்திருக்க சரியாக அங்கு வந்தாள் ஹர்ஷினி. அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரோ ஒரு கிழமைக்கு முன்னாடி நிக்க சொல்றியா? எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா எடுத்துப்பேன்னு எனக்கு தோணுது. சரிப்பட்டு வர மாட்டா பாய்ஸ். என்ன இருந்தாலும் தயங்காம இந்த ட்ரெஸ் கழிச்சு வேற ட்ரெஸ் மாத்தி இறங்கி அவர் கதைக்க எரிச்சல் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் ஹர்ஷினி. உண்மையில் அவரை அந்த இடத்திற்கு வரக்கூடியவள் அவள்தான். தன் தந்தை எனும் பெயரில் நடமாடிக் கொண்டிருக்கும் விஸ்வநாதனும் தன்னுடைய தங்கை என்று திடீரென்று வந்து ஒட்டிக்கொண்ட ஆதிராவும் இந்த வாழ்க்கையில் அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருக்கும் போது நிச்சயம் தனக்கும் தன் கணவனுக்கும் பிரச்சனை வருவது உறுதி என்று மனதளவில் நம்பியவள் இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காகவே விஸ்வநாதனை சந்திக்க முடிவு செய்திருந்தார். ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை இழுத்து அவரை ஒரு ஆழ்ந்த பார்வை இருந்து நான் ரொம்பவும் குட்டி பொண்ணா இருந்திருந்தா எனக்கு அப்பா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் கூட இருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பாத்துக்கிறதுக்காக இப்ப எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. தூரம் பேசி நீங்க வந்து தான் என்னோட வாழ்க்கையில ஒளிஞ்சு வைக்கணும்ங்கற ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று நினைத்து ஆர்வமாக what I am trying to say Mr. Viswanathan. நீ அப்பா இல்லன்னு me and my mother alone. நீ என்னோட ஒரே பொண்ணுதான். பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாங்க ரெண்டு பேரும் உனக்காக இது வேணும்னாலும் நீங்க பண்ணுவேன். சொல்ற அந்த சோ கால் விளக்கத்தை பேசுவது போல அவர் பாசாங்க செய்து ஹர்ஷினியால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் அவரிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என்கிற மனப்பான்கு அவரது ஆசை வார்த்தைகளை ஏற்கவில்லை. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் அவள் கூறி முடிக்க அவருக்குள் அத்தனை ஆத்திரம் முளைத்து எழுந்தது. ஆத்திரத்தால் எதையும் சாதித்துவிட முடியாது என்று நினைத்தவர் அமைதியாக இங்கு தன்னுடைய அறையில் கயல் சுபாவுடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் கயலுக்காக வாங்கிக் கொண்டு வந்த சில உடைகளை உடுத்தி புகைப்படம் எடுத்துக் கொண்ட ஆதிரா புகைப்படத்தை விக்கியின் அலைபேசிக்கு அனுப்பி வைத்தார். நாங்களும் ஹாப்பியா இருப்போம்.
தன் புகைப்படத்தை விக்கியின் அலைபேசிக்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் விக்கியோ அவனுடைய அலைபேசியை அவசரத்தில் எடுக்காமலேயே அலுவலகத்திற்கு சென்றிருக்க அந்த அலைபேசி ஆதிராவின் புகைப்படத்தை தாங்கி அனாதையாய் கட்டிலில் படுத்திருந்தது. விஸ்வநாதனிடம் கூற வேண்டியதை கூறிவிட்டு தன்னுடைய வீடு வந்து சேர்ந்த ஹர்ஷினி எதேச்சையாக வேறு ஒரு எண்ணத்திலிருந்து விக்னேஷுக்கு ஏதோ குறுஞ்செய்தி வந்திருப்பதை பார்த்தவள் முதலில் நாகரிகம் கருதி அதை பார்க்காமலேயே கட்டிலில் போட்டாள். இருப்பினும் நேரம் செல்ல செல்ல அவளின் இதயம் கிடந்து தாறுமாறாய் அடித்துக் கொள்ள அலைபேசியை எடுத்து ஒருமுறை அந்த புகைப்படத்தை பார்த்தவளின் இதயமானது ஒரு நொடி நின்று துடித்தது. விக்கியின் மொபைலுக்கு புது எண்ணிலிருந்து ஏதோ போட்டோ வந்திருப்பதை கண்ட ஹர்ஷினி முதலில் தயங்கினாலும் பின்பு எடுத்து ஓபன் செய்து பார்த்தாள். பார்த்தவளின் கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் விரிந்தது. திரையில் ஆதிரா படு செக்ஸியான உடை அணிந்து அதைவிட செக்ஸியாக போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து அதை விக்கிக்கு அனுப்பியிருந்தாள். தன் கணவன் மொபைலுக்கு இப்படி ஒரு போட்டோ வந்தால் எந்த மனைவிதான் தாங்குவாள்? பாவம் ஹர்ஷினியின் குட்டி இதயம் டமால் என்று வெடித்தது. என்ன கன்றாவி போட்டோ இது? இதை எதுக்கு அந்த பக்கம் இவருக்கு அனுப்பியிருக்கா? அவரையே இவன் நம்பர் கூட சேவ் பண்ணாம வச்சிருக்காரு. ஒருவேளை மனசுலயே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரோ? இருக்கும். அன்னைக்கு என்னவோ என்கிட்ட நல்லவர் மாதிரி பேசினாரு. இன்னைக்கு இவர் மொபைலுக்கு இப்படி ஒரு போட்டோ வந்திருக்கு. அவங்களுக்குள்ள பழப்பம் இல்லாமையா அவ இப்படி ஒரு போட்டோ அனுப்புவா? ஒவ்வொன்றாக என்ன ஹர்ஷினிக்கு பற்றி கொண்டு வந்தது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த போட்டோவை பார்த்தவளுக்கு அழுகை வேறு ஒருபுறம் முட்டிக்கொண்டு வர தன் விக்கி தனக்கு துரோகம் செய்வான் என்று அவளால் நம்பக்கூட முடியவில்லை. அவள் மூளையோ விக்கி அப்படி செய்ய மாட்டான் என்று அவளுக்கு எடுத்துரைக்க சந்தேகம் கொண்ட மனமோ ஏன் செய்ய மாட்டான் என்ற கேள்வி கேட்டது. விக்கி ஏன் இப்படி செய்ய மாட்டாரு? அவரும் ஆம்பளை தானே. அந்த விஸ்வநாதனும் இதே மாதிரி தானே எங்க அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில விட்டுட்டு போனாரு. அதே மாதிரி விக்கியும் பண்ணிட்டா என்ன பண்றது? எங்க அம்மா மாதிரி ஒரு நிலைமை எனக்கும் வந்துருமா? அப்படி வந்தா என்னால தாங்க முடியுமா? எண்ணியவளுக்கு அழுகை வர கொஞ்ச நேரம் குலுங்கி அழுதாள். ஆனால் காதல் கொண்ட அவள் மனம் விக்கியை நம்ப சொல்லி அவளிடம் கெஞ்சியது. இல்ல அஸ்வினி, எல்லாரும் அந்த விஸ்வநாதன் மாதிரி இருக்க மாட்டாங்க. நிச்சயமா உன் புருஷன் அப்படி இருக்கவே மாட்டாரு. நீ அவரை நம்பணும். ஒருவேளை அந்த ஆதிரா ஏதோ ப்ளே பண்றாளோ, அவ விக்கிய அடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அசிங்கமான போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாளோ? அப்படியும் இருக்கலாம் தானே. எதையும் நாம இப்ப முடிவு பண்ண கூடாது. விக்கி வரட்டும், வந்து இந்த போட்டோவை பார்க்கட்டும். இத பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் என்று எண்ணியவளுக்கு மனம் கொஞ்சம் அமைதி அடைந்தது. எனவே விக்கியின் வரவுக்காக ஆவலாக காத்திருந்தாள் ஹர்ஷினி. ரிஷி தானும் மாறனும் ஆரம்பித்திருக்கும் புதிய கம்பெனிக்கு சித்தார்த்தையும் ஒரு இன்சார்ஜாக இருக்க சொல்ல சித்துவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனா நான் ஒரு எம்ப்ளாயியா தான் வேலை கேட்டேன். இன்சார்ஜ் எல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சித்தார்த் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே கூற, கமான் சித்து, ட்ரை பண்ணாதானே உன்னால முடியுமா முடியாதான்னு தெரியும். அது மட்டும் இல்லாம ஆஃபர் வரும்போது அதை தட்டி கழிக்கிறது நாட் ஸ்மார்ட் திங். முதல்ல உன்னால முடியும்னு நம்பு. நிச்சயம் உன்னால முடியும். அதோட அந்த பையன் யுகன், ஹீ இஸ் ஸ்மார்ட் டே. அவனோட சேர்ந்து ஒர்க் பண்றது உன்னோட நாலேஜுக்கும் நல்லது. ரிஷி பொறுமையாக எடுத்து கூற, ஆனா அண்ணா என்ன இருந்தாலும் என்று சித்தார்த் இழுத்தான். இது சரிப்பட்டு வராது. நான் உன்னை பண்றியான்னு கேட்கல, நீ தான் பண்ணணும்னு ஆர்டர் போடுற. நீ இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு ஒழுங்கா சொல்ற வேலையை செய். ரிஷி கராராக கூறி முடிக்க சரி என்று தலையாட்டி வைத்தான் சித்தார்த். ஓகே ரிஷி அண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நானும் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறேன். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். சித்தார்த் நம்பிக்கையுடன் கூற ரிஷிக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. தட்ஸ் மை பாய். ஓகே, இப்போ நீ என்ன பண்ற? நேரா அந்த ஆஃபீஸ்க்கு போ. அங்க போய் எல்லாம் உனக்கு ஓகேவான்னு பாரு. நான் மாறன் கிட்ட பேசுறேன். நீ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போ. ஓகே தானே என்று ரிஷி கேட்க, ஓகே நான் கண்டிப்பா போறேன் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிய சித்தார்த்திற்கு மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரிஷியும் செல்வாக்குள்ள ஆள்தான். சங்கரபாண்டியன் செல்வாக்கு உள்ள ஆள்தான். ஆனால் பணம் இருந்து என்ன செய்ய? ரிஷி வீட்டாரிடம் இருக்கும் குணம் சங்கரபாண்டிக்கு இல்லையே என்று எண்ணியவனுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் அதை பற்றி இப்போது யோசிக்க தேவையில்லை. இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை ஸ்வேதாவிடம் முதலில் சொல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டே தன் மொபைலை கையில் எடுத்தவன் என்ன நினைத்தானோ நேரில் அவரிடம் சொல்லி அவள் சந்தோஷப்படுவதை பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் மொபைலை கீழே வைத்துவிட்டு ரிஷி கொடுத்த அட்ரஸிற்கு சென்றான். ரிஷி தன்னுடைய புதிய கம்பெனிக்கு சித்தார்த்தை ஒரு இன்சார்ஜாக போட்டிருக்கும் விஷயம் அடுத்த நொடி சங்கரபாண்டியன் காதுகளுக்கு சென்றது. ஏற்கனவே தன் மருமகனை கண்காணிக்க சொல்லி ஆள் போட்டிருந்தார் அவர். அந்த ஆள் மூலமாக சங்கரபாண்டிக்கு விஷயம் தெரிந்துவிட அடுத்த நொடி வீட்டிற்கு கிளம்பி வந்தவர் தன் மகளிடம் பற்ற வைத்தார். அவர் வரும்போது ஸ்வேதா ஹாலில் தான் அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் வந்த சோகமான முகத்துடன் அமர்ந்தார் சங்கரபாண்டியன். அவர் முகம் சரியில்லாததை கண்டு ஸ்வேதா என்னவென்று விசாரிக்க, நான் எதை நினைச்சுமா கவலைப்பட போறேன்? எல்லாம் உன் வாழ்க்கையை நினைச்சா உன் புருஷனுக்கு இருந்தாலும் இவ்வளவு வீம்பு ஆகாது. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. ஆனா அவருக்கு கம்பெனியை கொடுத்து பார்க்க சொன்ன அவர் என்னடானா வேண்டான்னு சொல்றாரு. இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கறான்னு சொல்றாரு. இப்படி பழைக்க தெரியாத மனுஷனை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினைக்க உன் வாழ்க்கையை நினைச்சு எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்கு ஸ்வேதா. சங்கரபாண்டி மிகுந்த வருத்தம் போல் காட்டி கூற ஸ்வேதாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் தன் அப்பா சித்தார்த்தை அந்த கம்பெனிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். இன்னொரு புறம் சித்தார்த் மாமனார் கம்பெனிக்கு வேலைக்கு செல்லவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். பாவம், இடையில் அவள் தான் மாட்டிக்கொண்டு முழித்தாள். தன் அப்பாவை எதிர்த்து பேசவும் முடியாமல் தன் கணவனை விட்டுக் கொடுக்கவும் முடியாமல் திண்டாடினாள் வேதையவள். அப்பா, நீங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? அவர் இது வரைக்கும் எங்கேயும் வேலை பார்த்த அனுபவம் இல்ல. இப்ப போய் பெரிய கம்பெனி பொறுப்பு எடுத்தா சரியா இருக்குமோ என்னமோன்னு பயப்படுறாரோ என்னவோ. பிளீஸ் பா, கொஞ்ச நாளைக்கு அவரை விட்டு பிடிக்கலாமே. ஸ்வேதா பாந்தமாக கூற,
அவட என்னமா நீ உலகம் தெரியாத பொண்ணா இருக்க. ஒரு ஆம்பளைக்கு வேலை கத்துக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமான விஷயமா? அது போக அவர் ஒன்றும் வேற யார்கிட்டயும் வேலைக்கு போகலையே. நம்ம கம்பெனிக்கு தானே வேலைக்கு வர சொல்றேன். அப்படியே ஏதாவது தப்பு நடந்தாலும் பெருசா என்ன நடத்துற போது? இல்ல நான் தான் அவர் எதுவும் சொல்லிட போறேன்னா? தப்பு பண்ணாம எதையும் கத்துக்க முடியுமா என்ன? அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்வேதா. உன் புருஷனுக்கு என் மேல கோவமோ என்னவோ, அதுதான் இப்படி என்ன அவமானப்படுத்துறாரு. கூறிக்கொண்டே வருத்தமாக அவர் தன் தாடையை தடவ, அப்பா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவர் எப்பவும் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சதில்ல. அவருடைய எண்ணம் எல்லாம் அவரோட சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுல தான் இருக்கு. அவரே வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு அதுல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான்ப்பா உங்க கம்பெனியை டேக் ஓவர் பண்ண தயங்குறாரு. மிஸ்பா, அவரோட ஆசைக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. ஸ்வேதா சங்கரபாண்டியனின் வருத்தத்தை குறைக்க எண்ணி அவளை அடிபட்ட பார்வை பார்த்தார் சங்கரபாண்டி. இப்படி அப்பாவி பொண்ணா இருக்கியேமா. அவரோட எண்ணம் சொந்த காலில் நிக்கிறது இல்ல, என் கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடாது, என்ன அவமானப்படுத்தணும். அதான் நீ பேசுறத பார்த்தா உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கே. சங்கரபாண்டி கேள்வியாக நிறுத்த, இல்லையேப்பா, அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணவே இல்ல. என்ன விஷயம்? எதுவும் புரியாமல் கேட்டாள் ஸ்வேதா. அந்த ரிஷி புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காராம். அதுக்கு உன் புருஷனை இன்சார்ஜா போட்டிருக்காரு. உன் புருஷன் இப்போ அந்த கம்பெனிக்கு தான் இன்சார்ஜா போக போறாரு. இப்ப கூட அவரு அங்கதான் இருக்காரு. ஏன் உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லலையா இவ்வளவு பெரிய முடிவெடுத்தாரு? சங்கரபாண்டி அழகாக காயை நகர்த்த தனக்கு கிடைத்த புதிய செய்தியை கேட்டு கொஞ்சம் அருந்துதான் போனாள் ஸ்வேதா. ஆதிரா கயலை மிரட்டி உருட்டி என்னென்னவோ செய்து பார்த்தும் கயல் அந்த ஆடையை அணிய மறுக்க தன்னிடமிருந்த பணியாட்களை ஏவி அவர்களையே கயலுக்கு உடையை மாற்றிவிடுமாறு அவள் கூற அதை கற்பனை செய்து பார்த்த கயலுக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போலிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் கயல் அழுது கொண்டிருக்க அந்த இரு ஆண் மகன்களும் காம பார்வையுடன் கயலை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்து சென்றனர். அப்போது அங்கே வந்த சுபா தான் கயலிடம் பேசுவதாக கூற அதுவே ஆதிராவுக்கும் சரி எனப்பட்டது. ஒழுங்கா அந்த நாயை நான் சொல்றது ஒத்துக்க சொல்லு. அப்படி இல்லனா அவ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆதிரா சுபாவை கயலிடம் அனுப்ப கயலை தனியாக இழுத்துக் கொண்டு வந்தார் சுபா. வயதோ பயத்தில் சுபாவை திருப்பி அணைத்துக் கொண்டு அழத் தொடங்கினார். சுபாமா, அவ என்னென்னவோ சொல்றா தெரியுமா? ரொம்ப அசிங்கமா பேசுறா. என்னால காது கூட கொடுத்து கேட்க முடியல. எனக்கு பயமா இருக்கு சுபாமா. நான் திரும்ப அவகிட்ட போக மாட்டேன். நான் இங்கேயே குட்டிட்டு செத்துறேன் சுபாமா. நான் இருந்தா தானே என்ன இன்னொருத்தனுக்கு அவ வேலை பேசுவா. நானே செத்துட்டா என்ன பண்ணுவா? கூறிக்கொண்டே அங்கே இருந்த கத்தியை எடுக்க பதறி போனார் சுபா. அம்மாடி கயல், வேணாடா. இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட, எனக்கு ஒரு நாள் பொறுத்துக்கடா. நிச்சயம் உனக்கு விரிவு காலம் வரும். கயலின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கிக் கொண்டே சுபா கூற, இல்ல சுபாமா, இன்னைக்கு ஒரு நாள் நான் உயிரோட இருந்தேன்னா கூட என் கருப்பு பறி போயிடும். கற்பை எழுந்து வாடுறதுக்கு பதிலா செத்து போலாம். என்ன விட்டுடுங்க சுபாமா. இதுக்கு மேல எந்த அசிங்கத்தையும் அனுபவிக்க என் உடம்புலயும் சரி மனசுலயும் சரி தெம்பில்ல. கூறிக்கொண்டு அவளும் கத்தியை விடமாட்டேன் என்று பிடித்திருக்க, சொன்னா கேளு கையல். வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழிய உடைச்சிடாத. உனக்கு இந்த வீட்டுல இருந்து சீக்கிரம் விடுதலை கிடைக்க போகுது. இந்த நேரத்துல தப்பான முடிவு எடுத்துடாதமா. சுபா கயலுக்கு எடுத்து கூற, ஆமா சுபாமா, எனக்கு இந்த வீட்டுல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. அது என் சாவுலதான் எனக்கு கிடைக்கும். என்ன சாக விடுங்க சுபாமா. நான் செத்துட்டாதான் எனக்கு விடுதலை. என்ன விடுங்க. கயல் கூறிக்கொண்டே கத்தியை பறிக்க பலார் என்று கயலின் கன்னத்தில் அறைந்தார் சுபா. அவர் தன்னை அடித்ததை கயல் நம்ப முடியாமல் பார்க்க, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டே இருக்கேன், உனக்கு புரியலையா? முதல்ல கத்திய விடு. கூறிக்கொண்டே கத்தியை பறித்து தூக்கி எறிந்த சுபா, நீ இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போய் சந்தோஷமா வாழ கடவுள் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல சாக போறேன்னு சொல்றியே, முட்டாளா நீ? சுபா கோபத்துடன் கேட்க அப்போதுதான் அவர் என்ன கூற வருகிறார் என்று கொஞ்சம் புரிந்தது அவளுக்கு. அதன் பின் தன் அலட்டலை குறைத்து அவரை கவனிக்க ஆரம்பித்தாள் கயல். இங்கே ஆதிராவு கயலை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். என்ன இந்த கயல் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா? இப்ப சுபா சொன்னா மட்டும் ஒத்துக்குவாளா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒத்துக்க மாட்டா. என்ன பண்றது இந்த நாய? அவள் மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்க சரியாக அவள் மொபைல் ஒலித்தது. உடனே அவள் மொபைலை எடுத்து பார்க்க திரையில் விக்டர் என்ற பெயர் ஒளிர்ந்தது. அடுத்த நொடி காலை அட்டன் செய்தாள் ஆதிரா. ஹலோ விக்டர், how are you? எஸ், ஐ எம் ஃபைன் ஆதிரா. இங்க நான் கேட்ட போட்டோஸ் இன்னும் வரல. நான் அந்த போட்டோஸ்க்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விக்டர் ஜொல்லு வழிந்து கொண்டே கேட்க, அந்த பிட்ச் அந்த ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேங்கிறா விக்டர். நானும் எவ்வளவு அடிச்சு பார்த்துட்டேன். என்னவோ பத்தினி மாதிரி சீன் போடுறான். ஐ எம் கெட்டிங் இரிட்டேட்டிங் ஹியர். ஆதிரா சலிப்புடன் கூற, அவ்வளவு அழகான பொண்ணு அடிச்சு துன்புறுத்தாது. செக்ஸியா ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நடக்காது போல இருக்கு. சரி, நீ ஒன்று பண்ணு, அவளை டைரக்டா இங்க அனுப்பிவிடு. நான் அவளை ஃப்ரெஷ்ஷாவே பார்த்துக்கிறேன். அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் விக்டர் கேட்க, இதுவும் நல்ல ஐடியா தான் விக்டர். நான் அவளை அனுப்பி விடுறேன். அவளோட சேர்ந்து நீங்க கொடுத்து அனுப்பின ட்ரெஸ்ஸையும் அனுப்பி விடுறேன். நீங்க அங்கேயே வச்சு அவளுக்கு போட்டு விட்டு அழகு பாருங்க. இகழ்ச்சியுடன் கூறிவிட்டு ஆதிரா சிரிக்க, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் ஹர் ஆதிரா. ஐ கான்ட் வெயிட் எனிமோர். அவளை சீக்கிரம் அனுப்பு. கூறிவிட்டு விக்டர் காலை கட் செய்துவிட, அப்பாடா பிரச்சனை முடிந்தது எனும் நோக்கில் சிரித்தாள் ஆதிரா. அதே நேரம் ஸ்வேதாவின் வீட்டில் சங்கரபாண்டி தன் கணவனை பற்றி கூறிய விஷயத்தை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்த்ததால் ஸ்வேதா, அப்பா நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? அவள் அதிர்ச்சி மாறாமல் கேட்க, நான் எதுக்குமா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? இதுதான் உண்மை. உன் புருஷன் உன்கிட்ட போய் சொல்றாரு. அங்க போய் பொறுப்பெடுத்து நடத்துறவரு என் கம்பெனியை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடாதா? அவருக்கு என்ன அவமானப்படுத்துறதுதான் நோக்கம் போடும். அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு முகத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குமா? என்னவோ போ, நீ அவருக்கு உண்மையா இருக்க. ஆனா அவரு உன்கிட்ட போய் சொல்லிட்டு தெரிகிறாரு. சங்கரபாண்டி தன் மகளின் மனதில் நஞ்சை கலக்க,
தன் சித்து தன்னிடம் பொய் கூறிவிட்டான் என்று எண்ணி வருந்தினார் ஸ்வேதா. தன் மகளின் மனம் சலனப்படுவதைக் கண்ட சங்கரபாண்டி உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டே மேலும் பேசினார். கல்யாணமான புதுசுலயே பொண்டாட்டிக்கிட்ட போய் சொன்னா குடும்பம் எப்படி விளங்கும்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நீதானே வழியா அவர் வேணும்னு போன, அதனாலதான் அந்த திமிரில் அவரு இப்படி நடந்துக்கிறார் போல. நாம என்ன செஞ்சாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறார் போல. இது எப்படி நல்ல தாம்பத்தியமா இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி விடு, நீ எதையும் மாப்பிள்ளைகிட்ட கேட்டுறாத, அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை வந்துட போகுது. எப்படி இருந்தாங்க என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு சரிதான். நான் ஏதோ மனசு பொறுக்காம உங்ககிட்ட புலம்பிட்டேன். சங்கரபாண்டி வருத்தத்துடன் கூற அவரின் முகத்தில் இருந்த வருத்தத்தை கண்ட ஸ்வேதா அவர் சொல்வது எல்லாமே உண்மை என்று நம்பினார். சித்து, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், ஆனா நீங்க எனக்கு உண்மையா இல்லையா? அவள் வருத்தத்துடன் எண்ணிக்கொண்டிருக்க அவள் கணவனும் இப்போதடா வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் விஷயத்தை கூறுவோம் என்று எண்ணி காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் மனம் சிறகில்லாமல் வானத்தில் பறந்தது. ரிஷி தன்னை நம்பி அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதை திறம்பட செய்து நல்ல பெயர் எடுத்து நன்றாக சம்பாதித்து தன் மனைவியை ராணி போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் மொபைல் குடித்தது. உடனே அவன் எடுத்து பார்க்க ஆத்விக் தான் அழைத்திருந்தான். அவன் என்னை கண்டதும் இன்னும் சித்தார்த்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே காரை ஓரம் கட்டி நிறுத்தியவன் காலை அட்டன் செய்து பேசினான். ஹலோ ஆத்விக். சித்தார்த் மகிழ்ச்சியுடன் அழைக்க, என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? ஸ்வேதா எப்படி இருக்கா? இருவர் நலனையும் விசாரித்தான் ஆத்விக். நாங்க நல்லா இருக்கோம் மச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? நந்தினி என்ன பண்றா, நல்லா இருக்கலா? சித்தார்த் தன் தங்கையின் நலனை விசாரிக்க, உன் தங்கச்சிக்கு என்ன மேன்? அவன் நல்லா தான் இருக்கா, அவகிட்ட மாறிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன். ஆத்விக் கவலையுடன் கூற, என்ன மச்சி இப்படி சொல்ற? அவன் ரொம்ப படுத்துறாளா? இரு நான் வந்து அவளை கவனிச்சுக்கிறேன். சித்தார்த் விளையாட்டாக கூற, பாபா வந்து கவனி, அதுக்கு தான் நானும் வெயிட்டிங். அப்புறம் அம்மா உன்னையும் ஸ்வேதாவையும் இமீடியட்டா கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னாங்க, இது முக்கியமா பேசணுமா? ஆத்விக் வசுந்தரா கூறியதை சித்தார்த்திடம் கூற, அப்படியா மச்சி, சரி உடனே கிளம்பி வரேன், அங்க வந்து பேசலாம். கூறிவிட்டு காலை கட் செய்த சித்தார்த் தனது காரின் வேகத்தை அதிகரித்து வீட்டிற்கு சென்றான். இங்கே ஹர்ஷினியோ வீட்டில் விக்கிக்காக காத்துக் கொண்டிருந்தான். அவன் எப்போது வந்து எப்போது அந்த போட்டோவை பார்த்து எப்படி ரியாக்ஷன் செய்வான் என்பதை பொறுத்துத்தான் விக்கியின் உண்மை முகம் தெரியும் என்று எண்ணியவள் வாசலையே பார்த்துக் கொண்டிருந்தான். இனி என்ன நடக்கும்? ஆதிராவால் மீண்டும் விக்கி ஹர்ஷினிக்கு இடையில் பிரச்சனை வருமா? ஆதிராவின் போட்டோவை பார்க்க போகும் விக்கியின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹர்ஷினியை வெகு நேரம் காக்க வைக்காமல் விக்கியும் வந்து சேர்ந்தார். வீட்டில் தன் மனைவியை கண்டவன் விசில் அடித்துக் கொண்டே அவளை இழுத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து, அந்த உடனே என்ன விளையாட்டு விக்கி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஹர்ஷினி அமைதியான குரலில் கூற, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா என்ன தருவ பேபி? கண்களின் முகத்தை தேக்கி அவன் தன் மனைவியின் புறம் சாய்ந்து கொண்டு கேட்க, அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குமே, முதல்ல போய் மொபைல் எடுத்து பாரு. மனதிற்குள் கூறிக்கொண்டாள் ஹர்ஷினி. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கூறிக்கொண்டே அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஹர்ஷினி சென்று விட, என்ன இவ எப்பவும் ரொமான்டிக்கா பேசினா வெக்கப்படுவா, இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா போறா? இந்த பொண்ணுங்க அமைதியா இருந்தாவே அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்குமே, நாம இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்றோமா? தீவிரமாக யோசித்த விக்கி இன்று அப்படி ஏதும் தான் செய்யவில்லை என்று உறுதி செய்து கொண்டே குளிக்க சென்றான். ஹர்ஷினி அறை வாசலில் நின்று கொண்டே விக்கிக்காக காத்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகி விட்டு வந்த விக்கி தன் உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் இருந்த தன் செல்போனை எடுத்து பார்த்தான். அடுத்த நொடி அவன் புருவம் நெறிந்தது. அவன் உணர்ச்சிகளை அறை வாசலில் இருந்து ஹர்ஷினி பார்த்துக் கொண்டே இருந்தான். கொஞ்ச நேரம் எதையோ யோசித்த விக்கி பின்பு கட்டிலில் அமர்ந்து கொண்டு தன் விரலை வைத்து செல்போனில் ஏதோ செய்து கொண்டே, பாரே வா, எப்படி இருக்கா பாரு, அப்படியே எனக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கா. அளவெடுத்து செதுக்கின மாதிரி கண்ணு, குட்டி மூக்கு, சிப்பு உதடு, சங்கு கழுத்து, கழுத்துக்கு கீழே செஞ்சு வச்ச மாதிரி ரெண்டு. அதற்கு மேல் ஹர்ஷினியால் கேட்க முடியவில்லை. தன் காதை பொத்திக் கொண்டவள் வேகமாக அங்கிருந்து தோட்டத்து பக்கம் சென்று விட்டாள். தோட்டத்தில் வந்து நின்ற ஹர்ஷினிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அட பாவி மனுஷா, இவ்வளவுதானா நீ? நான் உனக்கு என்னவோ நினைச்சேன், கடைசியில அவ போட்டோவை பார்த்து இப்படி வர்ணிக்கிறியே, இதுல என்கிட்ட பொய் வேற சொல்றியே. ஐயோ, இப்படி மோசம் போயிட்டேனே. அப்போ நான் நினைச்ச மாதிரி 2 பேருக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கிறது உண்மைதானே? போட்டோவையே இப்படி வர்ணிக்கிறார்னா அப்போ நேர்ல அவ கூட என்னென்ன பண்ணிருப்பேன்? ஒருவேளை 2 பேரும் பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, அதனாலதான் அவ அத்தான் பெத்தானுக்கிட்டு எப்ப பாரு அவ வரிசைக்கிட்டே இருக்காளோ. ஒவ்வொன்றாக எண்ணி மனதிற்குள் புலம்பியவளுக்கு வைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. தன் வாழ்க்கையும் தன் அம்மாவின் வாழ்க்கையைப் போல ஆகிவிடும் என்று உறுதியாக நம்பினாள் ஹர்ஷினி. அப்படி மட்டும் நடந்தால் நான் தன் அம்மாவை போல் ஒதுங்கி போகப் போவதில்லை என்று மட்டும் தன் மனதில் உறுதியாக எண்ணிக்கொண்டாள். ஆனால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்ற பழமொழி தன் விஷயத்தில் உண்மையாக போவதை ஹர்ஷினி அப்போது அறியவில்லை. பாவம். அதே நேரம் சுபா கூறியதை கேட்டு தன் அலட்டலை குறைத்துக் கொண்டு அவரை கவனிக்க ஆரம்பித்தாள் கயல். என்னமோ சொல்றீங்க, எனக்கு புரியல. நான் சந்தோஷமா வாழ கடவுள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இத்தனை வருஷமா கடவுள் கிட்ட கதறிட்டு இருக்கேன், அவருக்கு தான் காது கேட்கலையே. கயல் அமைதியான மற்றும் பக்தியான குரலில் கூற, இல்லம்மா இல்ல, கடவுள் அப்படியெல்லாம் யாரையும் கைவிட மாட்டாரு. உன்னோட குரல் அவருக்கு கேட்டுடுச்சு. அவர் உனக்காகவே ஒரு ஆண் தேவதை அனுப்பியிருக்காரு. அந்த தம்பி நிச்சயம் உன்னை இந்த ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு போகும். சுபா நம்பிக்கையுடன் கூற, ஆண் தேவதையா? குழப்பத்துடன் கேட்டாள் கயல். ஆண் தேவதை என்ற வார்த்தையை கேட்டதும் அவளுக்கு யுகனின் நினைப்புதான் வந்தது. ஆமாமா, அன்னைக்கு பார்ட்டியில ஆதிரா உன்னை அடிச்சு அவமானப்படுத்தினப்போ ஒரு தம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த தம்பி தான் உன்னை காப்பாத்த போற தெய்வம். உன்னை இங்க இருந்து மீட்டெடுத்து போய் சந்தோஷமா வாழ வைக்க போகுது. கவலைப்படாத கையல். சுபா மகிழ்ச்சியுடன் கூற, சுபாமா என்ன சொல்றீங்க? அவர் எப்படி வந்து என்ன காப்பாத்துவாரு? நான் தான் அன்னைக்கு பார்ட்டியில அவரை அவமானப்படுத்தி அனுப்பிட்டேனே.
வருத்தத்துடன் கூறினாள் கயல். இல்லம்மா, அன்னைக்கு அந்த தம்பி பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நான் அவரை போய் பார்த்து பேசினேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கேட்ட சுபா அன்று நடந்தவற்றை கயலிடம் கூற கயலால் நம்பவே முடியவில்லை. கயல் அதிர்ச்சியுடன் விழி விரித்து அவரை பார்த்திருக்கு. அந்த தம்பி உன்னை ரொம்ப விரும்புதாமாமா. அதனாலதான் சொல்றேன், உன்னை நிச்சயம் அந்த தம்பி இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போயிடும். என்கிட்ட அந்த தம்பியோட போன் நம்பர் கூட இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட, அந்த தம்பி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. உனக்கு இந்த வீட்டுல நான் இருக்கேன், வெளியில அந்த தம்பி இருக்கு. நீ எதுக்குடா சாகணும்? உன்னை பத்திரமா இங்க இருந்து அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சுபா கயலின் கண்ணம் விரடி கூற சுபாமா என்ற கதறலுடன் அவரை கட்டிக்கொண்டாள் கயல். அவளோ முதுகை ஆதரவாய் வருடிவிட்டாள். உன்னோட நரக வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும். கையல், நீ சந்தோஷமா வாழ போற. அதை நான் பார்க்கதான் போறேன். வருத்தப்படாதடா. கூறிவிட்டு தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார். ஸ்வேதா வீட்டில் கோபத்துடன் காத்திருக்க வீடு வந்து சேர்ந்தான் சித்தார்த். வந்தவன் அவள் அறையில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, வசுந்தரா அம்மா நம்மள உடனடியாக கிளம்பி வர சொன்னாங்களா? ஆத்விக் கால் பண்ணா, சீக்கிரம் கிளம்புடா, அங்க போகணும். கூறிக்கொண்டே தன் ஆடைகளை களைய ஆரம்பித்தான். இங்கே ஸ்வேதாவோ மனதிற்குள் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அமர்ந்திருந்தாள். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த மனுஷனுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா சொன்ன மாதிரி சித்து என்கிட்ட பொய் சொல்றாரா? எம்ப்ளாயா வேலைக்கு போறேன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு ரிஷியோட கம்பெனி எடுத்து நடத்த போறாரா? ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் அப்பா தெளிவா சொன்னாரே, உன் புருஷன் உன்கிட்ட பொய் சொல்றான்னு. கேட்டாப்புல தானே சித்தார்த்தும் நடந்துக்கிறாரு. அப்பா என்கிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா சித்தார்த் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவள் மனதிற்குள்ளேயே பொறுமை கொண்டு அமர்ந்திருக்க, ஸ்வேதா, உங்களுக்கு தான் சொல்றேன், கிளம்புடா, ஆத்விக் அவசரம்னு சொன்னான். கூறிக்கொண்டே ஸ்வேதாவின் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்த சித்தார்த் குளிக்கச் சென்று விட்டான். அவனுக்கு இந்த விஷயத்தை ஸ்வேதாவிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் இங்கே வைத்து வேண்டாம், ரிஷியின் வீட்டில் வைத்து எல்லார் முன்னிலையிலும் சொல்லலாம். அங்கே வைத்து இதை சொன்னால் சரியாக இருக்கும் என்று எண்ணினான் சித்தார்த். அதனால் இப்போது சொல்லவில்லை. ஆனால் அதை ஸ்வேதா தவறாக எடுத்துக்கொண்டாள். இருந்தும் ஸ்வேதாவின் மனசாட்சி கொஞ்சம் பொறு ஸ்வேதா, ஒருவேளை மறந்திருக்கலாம், உன்னிடம் சொல்வான் என்று அவரிடம் கூறிக்கொண்டே இருக்க தன் பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு காத்திருந்தாள் ஸ்வேதா. ஆனால் அங்கிருந்து கிளம்பி காரில் ஏறி போய்க் கொண்டிருக்கும் போது கூட சித்தார்த் அந்த புது வேலையை பற்றி வாயை திறக்கவே இல்லை. சித்தார்த் காரை ஓட்டிக் கொண்டிருக்க அவன் அருகில் அமர்ந்து அவன் முகத்தையே திரும்பி திரும்பி பார்த்துக் கொண்டு வந்தாள் ஸ்வேதா. சித்தார்த் ஜாலியாக விசில் அடித்துக் கொண்டு காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். அதை கண்டவளுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆனது. அதை என்கிட்ட சொல்லணும்னு ஞாபகமே இல்லையா? இல்ல என்கிட்ட அவர் மறைக்கணும்னு நினைச்சிட்டாரா? ஆமா, அதுதான் உண்மை. அப்பா சொன்ன மாதிரி சித்து என்கிட்ட அதை மறக்கதான் பாக்குறாரு. அப்பா சொன்னதுதான் கரெக்ட். நானா வழிய போய் எல்லாரும் முன்னாடியும் சித்தார்த்த லவ் பண்றேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணல. அதனாலதான் சித்துக்கு நான் இலக்காரமா போயிட்டேன் போல. மனதிற்குள்ளேயே புலம்பி தவித்தாள் ஸ்வேதா. அதே நேரம் ஹர்ஷினியிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த விஸ்வநாதனிற்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்து அவர் தலையை சூடாக்கியது. ஹர்ஷினி பேசியதை நினைக்க நினைக்க அவருக்குள் வன்மம் கூடியது. நிச்சயம் ஹர்ஷினியை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று எண்ணியவர் என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஹர்ஷினியை எப்படி காயப்படுத்துவது என்று தீவிரமாக யோசித்த விஸ்வநாதனுக்கு மூளைக்குள் ஒரு நல்ல ஐடியா வந்தது. ஹர்ஷினி பெரிய இடத்துல இருக்கா, என்னால அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவ ஆத்தாக்காரி, அந்த தாமரை ஏதாவது செய்யலாம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த ஹர்ஷினி நாய் துடுக்கும் தானே செய்யறேன். தாமரையை சிறப்பா வச்சு செய்யறேன். கோபத்துடன் எண்ணியவன் தன் மொபைலை எடுத்து யாருக்கோ அழைத்தார். எதிர்முனையில் கால் அட்டன் செய்யப்பட, டேய், நான் சொல்ற அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க, அங்க போங்க, அங்க ஒரு பொம்பளை இருப்பா, அவளை பிடிச்சி மிரட்டிட்டு வரணும். நீங்க மிரட்டுல அவ ஈரக்குள்ளையே நடிச்சு போயிடணும். அவ கண்ணில் நான் பயத்தை பார்க்கணும். போங்க சீக்கிரம். போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அதோட அதை எனக்கு ஒரு வீடியோவா எடுத்து அனுப்புங்க. கூறிவிட்டு காலை கட் செய்த விஸ்வநாதனுக்கு கோபத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. ஹர்ஷினி, என்கிட்டயே வசம்பரா பேசுற, இருடி, உங்க ஆத்தால வச்சு உனக்கு ஆட்ட காட்டுறேன். வன்மத்துடன் கூறிக்கொண்டார். இங்கே ஆதிரா வீட்டில் விக்டர் கயல் பிரச்சனை தீர்ந்துவிட்டாலும் ஆதிரா இன்னும் கோபமாகத்தான் இருந்தாள். கயலை எப்படியும் மிரட்டி விக்டரிடம் அனுப்பிவிடலாம், அதை பற்றியெல்லாம் அவள் கவலைப்படவில்லை. அவளின் கோபம் முழுவதும் விக்கியின் மேலே இருந்தது. அந்த விக்டர் கயலுக்காக அனுப்பியிருந்த ஆடைகளில் ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ஸை எடுத்து இவள் அணிந்து கொண்டு அழகான போட்டோவையும் எடுத்து விக்கிக்கு அனுப்பி வைத்தார். அந்த போட்டோவை பார்த்தால் நிச்சயம் அவன் ஏதாவது ரியாக்ட் செய்வான். அவன் எப்படி ரியாக்ட் செய்வான் என்று பார்த்துவிட்டு தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கலாம் என்று அவள் எண்ணியிருக்க அங்கே விக்கியோ ரியாக்ட் செய்யவே இல்லை. வாட்ஸ்ஆப்பில் அவள் அனுப்பிய போட்டோவிற்கு ப்ளூடிக் வந்திருந்தது. அப்படி வந்தால் விக்கி போட்டோவை பார்த்து விட்டான் என்றுதானே அர்த்தம். பார்த்துவிட்டு ஏன் ரியாக்ட் செய்யாமல் இருக்கிறான் என்று எண்ணி கொஞ்ச நேரம் குழம்பிக் கொண்டிருந்தாள் ஆதிரா. ஆனால் அவளுக்கு தெரியாது போட்டோவை பார்த்தது விக்கி அல்ல, ஹர்ஷினி என்று. கொஞ்ச நேரம் ரிப்ளை வரும் என்று காத்திருந்த ஆதிராவிற்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றதும் எரிச்சல் தான் வந்தது. ஒருவேளை விக்கி இந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன ரொம்ப அசிங்கமா நினைச்சிருப்பாரோ, அதனாலதான் ரிப்ளை பண்ணாம விட்டுட்டாரோ. ஐயோ, அப்படி நடக்க கூடாதே. அப்படி நடந்தா என்னால எப்படி அவனை கரெக்ட் பண்ண முடியும்? இப்போ என்ன பண்றது? தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் ஆதிரா. வெகு நேரம் யோசித்தவளுக்கு ஒரு விடயம் தோன்ற அதையே செய்து விடுவதென எண்ணி அவள் விக்கி எண்ணிற்கு அனுப்பியிருந்த அந்த போட்டோவை டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்து முதலில் டெலிட் செய்தாள். அதன் பிறகு சாரி, பை மிஸ்டேக்கா உங்களுக்கு அனுப்பிட்டேன் என்று ஒரு மெசேஜையும் அனுப்பியிருந்தாள். இப்படி செய்வதனால் ஒருவேளை விக்கி தன் மேல் கோபமாக இருந்தாலும் இந்த மெசேஜை பார்த்துவிட்டு அவன் கோபம் குறைந்துவிடும் என்று எண்ணியிருந்தாள். ஆனால் அவளின் இந்த செயல் பாவம் விக்கிக்கு பாதகமாக அமைந்துவிட்டது. குளித்து முடித்துவிட்டு வந்த விக்கி மொபைலை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் ஏற்கனவே ஆதிரா போட்டோவை டெலிட் செய்திருந்தாள்.
அதோடு கீழே தவறுதலாக அனுப்பிவிட்டேன் என்ற செய்தியையும் அனுப்பியிருக்க, அதுவும் புது நம்பரில் இருந்து இது போன்ற செய்தி வந்திருக்கு. யாரோ தெரியாமல் இதையோ அனுப்பிவிட்டு டெலிட் செய்துவிட்டு அதற்கு மன்னிப்பும் கேட்டுவிட்டார்கள் என்று எண்ணிய விக்கி அதன் பின் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆக மொத்தம் ஆதிராவின் போட்டோவை அவன் பார்ப்பதற்கு முன்னே அழித்திருந்தாள் ஆதிரா. இதை பற்றி எதையும் அறியாத விக்கியோ தன் மொபைலில் தன் மனைவிக்கே தெரியாமல் அவளை விதவிதமாக அவன் எடுத்து வைத்திருந்த போட்டோக்களை பார்த்து அவள் கண், காது, கழுத்து என்று வர்ணித்துக் கொண்டே இருந்தாள். அரை வாசலில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த ஹர்ஷினிக்கு தன்னவன் தன்னைத்தான் வர்ணிக்கிறான் என்று தெரியாதே. அவள் ஆதிராவை தான் விக்கி வர்ணிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு தோட்டத்தில் அமர்ந்து அழுது தீர்த்துக் கொண்டிருந்தாள். இத்தனை கலவரம் செய்துவிட்ட ஆதிரா அடுத்த கலவரத்திற்கு தயாரானாள். கயலை தன் அறைக்கு அழைத்தவள் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள். கயல் பயத்துடன் தலையை குனிந்து கொண்டு நின்றிருக்க, சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ கொஞ்சம் அழகா இருக்கிறதும் எனக்கு பெனிஃபிட் தான். அந்த விக்டர் நல்ல ரேட்டுக்கு தான் உன்னை வாங்கியிருக்கான். அப்புறம் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், அவன் கிட்ட நீ இந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் அவன் என்ன மாதிரி கோவக்காரன் இல்ல போல, ரொம்ப கூலா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அவளை இங்க அனுப்பு, நானே அவளுக்கு போட்டு விட்டு ஃப்ரெஷ்ஷா அழகு பாக்குறேன்னு சொல்லிட்டான். சோ நீ என்ன பண்ற, உனக்கு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகு. சர்வசாதாரணமாக ஆதிரா கூற கயலின் இதயத்திற்குள் தரதரவன ரயில் வண்டி ஓடியது. அடிப்பாவி, கடலை மிட்டாய் வாங்கிட்டு வான்னு சொல்ற மாதிரி கருப்பை வித்துட்டு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது தெரியலையே. சுபாமா வேற அவர் வருவார்னு சொன்னாங்க. ஆனா அவர் வருவாரா? வந்தாலும் இந்த பிரசாத் கிட்ட இருந்து என்ன அவரால் காப்பாற்ற முடியுமா? ஒண்ணுமே புரியலையே. கையில் கலக்கத்துடனும் உள்ளுக்குள் ஏற்பட்ட கலவரத்துடனும் நின்றிருக்க, ஏய் யூஸ்லெஸ், என்ன நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ காதலியே வாங்காம நின்னுட்டு இருக்க. என்ன இங்க இருந்து போக போறோம், இதுக்கப்புறம் இவ சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லன்னு திமிரா இருக்கியா? ஆதிரா கோபத்துடன் கத்த, அதில் பயந்து போன கையில் இல்லை என்னும் விதமாக தலையை ஆடினாள். அதை கண்ட ஆதிரா தொடர்ந்து பேசினாள். தோ பாரு, நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போதைக்கு உன்னை அந்த விக்டர் கிட்ட வித்துருக்கேன், அவ்வளவுதான். என்கிட்ட உன்னோட ஆட்டிடியூட் காட்டுன, அங்க இருந்து திரும்ப கூட்டிட்டு வந்து திரும்ப என்னோட காலை நக்க வச்சிருவேன். என்ன பத்தி தெரியும்ல, டோன்ட் பீ டூ ஆட்டிடியூட். ஆதிரா கொடூரமாக பார்த்துக் கொண்டே கூற கையலுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. மேடம், உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன் மேடம், நான் இங்கேயே இருக்கேன், காலம் முழுக்க உங்களுக்கு அடிமையா இருந்து சேவை செய்யறேன். என்ன மட்டும் அவங்க கிட்ட அனுப்பாதீங்க மேடம், எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நான் செத்து கூட போயிடுவேன். ப்ளீஸ் மேடம். ஆதிராவின் காலில் விழுந்து கதறினாள் கயல். ஐயே, உன்னோட பெரிய தொல்லையா போச்சே, எதுக்கு சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? நான் ஏற்கனவே முடிவு பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டேன். யூ ஹேவ் டு கோ. இப்ப வந்துட்டு சும்மா நையின்னு கால்ல விழுந்து அழுது கால் அழுக்கு பண்ணிட்டு இருக்க. சிப்போ கூறிக்கொண்டு கையில எட்டி உதைத்தாள் ஆதிரா. அவளை உதைத்த உதையில் ஆதிரா கொஞ்சம் தள்ளி போய் விழுக மீண்டும் தொடர்ந்தாள் ஆதிரா. பட் நீ கொஞ்சம் லக்கு தான், அந்த விக்டர் பெரிய இடம். நீ மட்டும் அந்த விக்டருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க உன்னை கீப்பா கூட வச்சுக்குவான்னு நினைக்கிறேன். நீ ராணி மாதிரி வாழலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கிட்டு சீன் போட்டனா அவன் மிருகமா மாறிடுவான். ஆம்பளைங்க மிருகமா மாறினா என்ன ஆகுங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். வீணா அவனை மிருகமா மாத்தி உன் உடம்பு புண்ணாக்கிக்காத. சும்மா மூடி வச்சு சீன் போடாம அவன் தேவையறிஞ்சு நடந்துக்க. நான் சொல்றது புரியுதுல? போ. அண்ட் ஒன் மோர் திங், உன்னை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வரக்கூடாது. மீறி வந்துச்சு மவளே. தான் ஒரு பெண்ணை விபச்சாரத்திற்கு தள்ளுகிறோம் என்ற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாமல் கயலை போட்டு மிரட்டி வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தாள் ஆதிரா. கயலுக்கு இத்தனை பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இன்னும் தான் ஏன் உயிரோடு நிற்கிறோம், ஏன் இந்த பூமி பிளந்து தன்னை உள்ளே எடுத்துக் கொள்ளவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவள் அழுது கொண்டே நின்றிருக்க, நீ எவ்வளவு நேரம் நின்னு அழுதுட்டு இருந்தாலும் ஒண்ணும் மாற போறதில்ல. போ. கெட் ரெடி இமிடியட்லி. டிலே பண்ணி என் மூட ஸ்பாயில் பண்ணி திரும்ப வாங்கி கட்டிக்காத. போகும்போது அடி வாங்காம போ. ஆதிரா கயலை விரட்ட வேகமாக அங்கிருந்து வெளியில் வந்த கயல் மீண்டும் சுபாமாவிடம் தஞ்சம் புகுந்து அழுது தீர்த்தாள். இங்கே சித்தார்த்தும் ஸ்வேதாவும் ரிஷி பேலஸிற்கு வந்து சேர்ந்தனர். ஸ்வேதாவை கண்ட வசுந்தராவும் தாரணியும் அவளை கட்டி அணைத்து அவள் நலன் விசாரிக்க புண்பட்டிருந்த ஸ்வேதாவின் மனதிற்கு அவர்களின் அணைப்பும் ஆறுதலும் மருந்தாகவே அமைந்தது. அதே நேரம் விஸ்வநாதனால் அனுப்பப்பட்ட ஆட்கள் தாமரையின் வீட்டிற்குள் நுழைந்தனர். 4 ரவுடிகள் வீட்டிற்குள் நுழைந்ததும் என்ன ஏது என்று புரியாமல் அரண்டு போய் விழித்தார் தாமரை. தாமரை வீட்டு வேலை செய்து கொண்டிருக்க யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. யாரு இந்த நேரத்துல, அதுவும் இப்படி கதவை தட்டுறாங்க? அர்ஷனியும் மாப்பிளையும் கூட வந்துட்டு போயிட்டாங்களே. குழப்பத்துடன் போய் அவர் கதவை திறக்க அவரை தள்ளிக்கொண்டு திமுதிமுவென வீட்டிற்குள் நுழைந்தனர் 4 ரவுடிகள். அவர்களை கண்ட தாமரைக்கு அவர்கள் யார் என்று தெரியவில்லை. எதற்காக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்றும் தெரியாமல் பயத்துடன், யார் நீங்க, எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. பயத்தில் தாமரை பேசிக்கொண்டே போக, உன் பேரு தாமரை தானே? ஒரு ரவுடி கேட்க ஆம் என்பதை போல் தலையசைத்தார் தாமரை. அப்போ சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். கூறிக்கொண்டே தனது பின்னால் இருந்த கட்டையை எடுத்து ஹாலில் இருந்த டிவியில் அடித்தார். அவன் அடித்த அடியில் டிவி சல்லி சல்லியாக உடைய பார்த்துக் கொண்டிருந்த தாமரைக்கு பயம் தொற்றிக் கொண்டது. அவர் அதிர்ச்சியுடன் உடைந்த டிவியை பார்த்துக் கொண்டிருக்க அவனுடன் வந்த மற்ற நபர்களும் தங்கள் உருட்டுக்கட்டையை எடுத்து வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் உடைக்க ஆரம்பித்தனர். அவர்களின் நடவடிக்கையில் பயந்து போன தாமரை ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து மொபைலை எடுத்து தன் மகளுக்கு அழைக்கலாம் என்று எண்ண தாமரையின் கையில் இருந்த மொபைலை பறித்து தூக்கி எறிந்த ஒரு ரவுடி அவர் கன்னத்திலேயே ஒரு அறை விட்டான். அவன் அடித்த அடியில் தாமரை போய் கீழே விழுந்தார். அவர் உதடு கிழிந்து ரத்தம் வழிந்தது. நீ இந்த வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நான் நாளைக்கு வருவேன், நீங்க இருக்கக்கூடாது, புரியுதா? ஒழுங்கா விட்டு காலி பண்ணிட்டு எங்கேயாவது ஓடு.
மீறி இங்க இருந்த இன்னைக்கு பொருளை தான் உடைச்சிருக்கிறேன், நாளைக்கு மண்டே உடைச்சிருவேன். சொல்றது புரியுதுல என்று கேட்டுவிட்டு அங்கே மிச்சமிருந்த பொருட்களையும் அழித்து நாசம் செய்துவிட்டு தன் சகாக்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். கொஞ்ச நேரத்திற்குள் நடந்தது எதையும் நம்ப முடியாமல் திகைத்து நின்றாள் தாமரை. அவர் கண்ணம் மட்டும் எரியாமல் இருந்திருந்தால் நடந்தது கனவு என்றே நினைத்திருப்பார். அத்துணை வேகமாக அனைத்தும் நடந்து முடிந்திருந்தது. ரிஷி பேலஸில் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க வசுந்தரா சாருவிற்கு நடக்கவிருக்கும் வளைகாப்பு பற்றி ஸ்வேதாவிடம் கூறினார். ஸ்வேதாவிற்கும் அது மகிழ்ச்சியை தர சாருவை அணைத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதை பார்த்துக் கொண்டிருந்த சித்தார்த்திற்கு திடீரென்று ஒரு எண்ணம் துடித்தது. தன் மனைவியும் இதேபோல் வாயும் வயிறுமாக இருந்து அவளுக்கும் வளைகாப்பு நடத்தினால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தவன் தன் மனக்கண்ணில் ஸ்வேதாவின் மேடிற்ற வயிற்றை எண்ணி பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான். இந்த சந்தோஷமான தருணத்தில் ரிஷியுடைய புதிய கம்பெனிக்கு தான் பொறுப்பேற்க இருப்பதை ஸ்வேதாவிற்கு மட்டுமல்லாமல் அனைவரிடமும் கூற வேண்டும் என்று எண்ணியவன் அனைவர் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பும் பொருட்டு என்று தன் தொண்டையை கணக்க அந்த நேரம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் ரிஷி. வந்தவன் கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருக்கலாம், ஆனால் அவன் சும்மா இருக்கவில்லை. அங்கே சித்தார்த்தை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் அனைவரிடமும் தானும் மாறனும் தொடங்கியிருக்கும் புது கம்பெனிக்கு சித்தார்த்தும் ஒரு இன்சார்ஜ் என்பதை அனைவர் முன்னிலையிலும் அறிவிக்க அனைவருக்கும் அது மகிழ்ச்சியை தந்தது. அனைவரும் சித்தார்த்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆனால் ஸ்வேதா மட்டும் அமர்ந்த இடத்தில் அமர்ந்தவாறு சித்தார்த்தை வெறித்துக் கொண்டிருந்தாள். நீ பொறுப்பெடுத்து நடத்த போறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு கூறிக்கொண்டே சித்தார்த்தை கட்டி அணைத்துக் கொள்ள அதற்கு அடுத்ததாக மாறன் மற்றும் ராகவும் சித்தார்த்தை அணைத்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அதோடு சஞ்சனா, மகத்தி, சாரு, நந்தினி அனைவருமே சித்தார்த்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஸ்வேதா மட்டும் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து அவனை பார்த்துக் கொண்டிருப்பது அவனுக்கு என்னவோ போல் தோன்ற ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் சித்தார்த். இங்கே கயலை மிரட்டி உருட்டி அவளை ரெடியாக சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆதிரா. கயலோ அழுதே கரைந்து விடுபவள் போல் அழுது கொண்டே இருக்க, நீ தைரியமா கிளம்பு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கயலுக்கு ஆறுதல் கூறினார். சுபா என்னதான் கூறினாலும் கயலுக்கு ஏனோ முழு நம்பிக்கை வரவில்லை. எதற்காக இந்த விஷ பரீட்சை? பேசாமல் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே குத்திக்கொண்டு செத்துவிட்டால் என்ன? இந்த துன்பம் இன்றோடு முடிந்துவிடுமே என்று எண்ணினாள். ஆனால் சுபா அவளை அந்த முடிவை எடுக்க விடவில்லை. அவளுக்கு தைரியமூட்டி அவளை கிளம்ப சொன்னாள். ஏய், ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்பு. இன்னும் 20 மினிட்ஸ்ல கார் வந்துரும். கார் வந்ததுக்கு அப்புறம் இப்படி அழுதுட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆதிரா மிரட்டிவிட்டு செல்ல தனக்குள்ளேயே செத்துக் கொண்டிருந்தாள் கயல். ஆதிரா கூறியது போலவே அடுத்த 20 நிமிடத்தில் விக்டரின் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதை கண்ட ஆதிரா துள்ளி குதித்துக் கொண்டு கயலிடம் வந்து, ஏய் இடியட், சீக்கிரம் கிளம்புடி, கார் வந்துருச்சு. உனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? கேட்டுக்கொண்டே அந்த நிலையிலும் கயலின் கன்னத்தில் பலார் என்று அறைய அதை பார்த்துக் கொண்டிருந்த சுபாவிற்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஆடுடி, நல்லா ஆடு, சீக்கிரம் ஆட்டம் எல்லாம் அடங்கிடும். மனதிற்குள்ளேயே பொறுமை கொண்டு கயலின் முதுகை தடவி சமாதானப்படுத்தினார். என்னதான் சுபா தைரியம் கொடுத்தாலும் கயலுக்கு ஏனோ நம்பிக்கை வரவில்லை. அன்று பார்ட்டியில் பார்த்தவன் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவ்வாறு பேசியிருக்கலாம். ஆனால் இப்போது உதவி செய்ய வருவானா? இல்லை, நமக்கு எதற்கு வம்பு என்று இருந்து கொள்வானா? ஒருவேளை அவன் வராவிட்டால் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த விக்டரின் கையில் பொம்மையாக வாழ வேண்டுமா? அதை நினைத்து பார்க்கவே கயலின் உடல் எல்லாம் கூசியது. அவள் நடுக்கத்துடன் மீண்டும் ஆதிராவின் காலில் விழுந்து கெஞ்ச அவளோ கோபத்துடன் மீண்டும் கயலை எட்டி உதைத்தாள். மேடம், நீங்க என்ன அடிச்சே கொண்டாலும் சரி, நான் போக மாட்டேன். நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். என்ன அனுப்பாதீங்க. ஆதிராவின் காலை பிடித்துக் கொண்டு மீண்டும் கயல் கதற அதில் ஆத்திரம் கொண்ட ஆதிரா அவள் தலைமுடியை பிடித்து தரதரவனை இழுத்து சென்றாள். அந்த அரக்கி ஆதிராவை பெற்ற சிவநாதனும் அங்கேதான் நின்றிருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசவில்லை. மற்றவர்களைப் போலவே அவரும் நின்று வேடிக்கைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார். அங்கே வேலை செய்தவர்களாவது ஐயோ பாவம் என்ற ரீதியில் பார்த்துக் கொண்டிருக்க, சிவநாதனோ யாருக்கு வந்து விருந்தோ என்ற ரீதியில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் கயல் அதை கூட பொருட்படுத்தாமல் தன் அப்பாவின் காலிலும் விழுந்து கெஞ்சி அழுதாள். அப்பா ப்ளீஸ்பா, என்ன இங்கேயே கொண்டு போட்டுடுங்கப்பா. ஐயோ அப்பா, என்ன கண்டவங்க கிட்ட எல்லாம் அனுப்பிடாதீங்கப்பா. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கப்பா. உங்க கையாலேயே என்ன கொண்டுடுங்கப்பா. ஆனா அங்க மட்டும் அனுப்பாதீங்க. அவள் கதறி கதறி அழ அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் தங்களை மறந்து கண்களில் கண்ணீர் விட்டுக் கொண்டு நின்றனர். ஆனால் கல் நெஞ்சம் கொண்ட சிவநாதனோ, அவர் ஈன்றெடுத்த ராட்சசி ஆதிராவோ கடுகளவும் கரையவில்லை. என்னடி டிராமா பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அப்பவே என்ன சொன்னேன்? கார் வந்த அப்புறம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல. கூறிக்கொண்டே மீண்டும் கயலின் தலைமுடியை பிடித்து தரதரவனை இழுத்துக் கொண்டு காரின் அருகில் சென்றான். கார் டிரைவர் கார் கதவை திறந்து வைத்துக் கொண்டு நின்றிருக்க, ரொம்ப சீன் போடாம போடி உள்ள. கூறிக்கொண்டே கயலை காருக்குள் தள்ளினாள். கயலோ காரின் கதவை பிடித்துக் கொண்டு நான் உள்ளே செல்ல மாட்டேன் என்று கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள். நடப்பதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சுபாவிற்கு பயம் வந்துவிட்டது. ஐயோ, அந்த பையனுக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவன் வரலையே. ஒருவேளை கையில் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு இருந்துட்டானோ? அப்படி இருந்தா கையிலோட நிலைமை. ஐயோ ஆண்டவரே, அந்த பொண்ணை கைவிட்டுடாத, அவளை எப்படியாவது காப்பாத்து. இல்லைன்னா அவளை கொன்னு கூட போடு. ஆனா அந்த நரக வாழ்க்கையை மட்டும் அவளுக்கு கொடுத்துடாத. சுபா கடவுளிடம் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டிருக்க, ஆதிரா வீட்டு காம்பவுண்டுக்குள் சீறி பாய்ந்து வந்து நின்றது ஒரு கார். ஆனால் ஆதிராவோ அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. அவள் கையிலை உள்ளே ஏற்றியே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவளை போட்டு அடித்து உள்ளே தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அப்போது கார் கதவை திறந்து கொண்டு ருத்ரமூர்த்தியாக கீழே இறங்கிய யுகன் வேகமாக வந்து ஆதிராவை கையிலிடமிருந்து பிரித்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் அறைந்த அறையில் 2 சுற்று சுற்றி கீழே போய் விழுந்தாள் ஆதிரா. அவள் வாயோரம் கிழிந்து ரத்தம் வந்தது. கயலை வற்புறுத்தி ஆதிரா காருக்குள் தள்ள அடுத்த கணம் சீறி பாய்ந்து வந்து நின்ற காரில் இருந்து இறங்கிய யுகன் ஆதிராவை இழுத்து அவளின் கன்னத்தில் விட்ட அறையில் சற்று தூரம் சென்று விழுந்தாள். அவளின் உதறி கிழிந்து ரத்தம் வர சுபாவோ யுகனை பார்த்தும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். என்றால் கயலுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது.
கடவுள் அந்த தம்பி அனுப்பிட்டாரு. இனி கையலுக்கு எந்த ஆபத்தும் வராது. மனதிற்குள் நினைத்துக் கொண்டு ஓடிச் சென்று சுபா கையலை அணைத்துக் கொள்ள இங்கு ஆதிராவோ தன் கன்னத்தை பொத்தி தன்னை அடித்த யுகனை தீ பார்வை பார்த்தார். How dare you? என்னையே அடிச்சிட்டல நீ இங்க இருந்து உயிரோடவே போக கூடாதுடா. அடித்தொண்டையில் இருந்து கத்தியவள் அங்கிருந்த தன் ஆட்களை ஒரு பார்வை பார்க்க அவர்களோ யுகனை தாக்க அவனை நோக்கி வந்தனர். அவர்களின் தாக்குதலில் இருந்து லாவகமாக தப்பித்தவன் வந்த ஆட்களை எல்லாம் புரட்டி எடுக்க ஆதிராவுக்கு ஆத்திரம் பெருக்கெடுத்தது. என்னடி அவன் வந்து உன்னை காப்பாத்துவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தியோ? இனி உன்னை சும்மா விட மாட்டேன்டி. கத்திக்கொண்டு கயலை நோக்கி சென்றவள் சுபாவை தள்ளிவிட்டு கயலை மீண்டும் காருக்குள் தள்ள போக அவளோ தன்னை மீறி யுகனை உரிமையாக அழைத்தாள். என்னங்க? கைலின் சத்தம் கேட்கவும் அடுத்த கணம் தான் அடித்துக் கொண்டிருந்த ஆட்களை தள்ளிவிட்டு தன்னவளிடம் ஓடி வந்தான் யுகன். அவனை பார்த்ததும் முதல் தடவை புன்னகையோடு கண்ணீர் விட்டாள் கயல். இருக்கும் மொத்த பலத்தை கூட்டி ஆதிராவை தள்ளிவிட்டு ஓடிச் சென்று யுகனை கட்டி அணைத்தாள். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க. அவள் மேலும் மேலும் அவனுக்குள் புதைந்தவாறு அழுது கொண்டே சொல்ல யுகனுக்கு தன்னவளை இத்தனை நாள் சித்திரவதை செய்து அழுகவிட்ட ஆதிராவின் மேல் கொலை வெறியே வந்தது. கைலை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் ஆதிராவை நோக்கி செல்ல அவன் முன் வந்து நின்றார் சிவநாதன். யாரா நீ? என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு அடிச்சு அவளை கூட்டிட்டு போக பாக்குற? உன்னால கையில இங்கிருந்து கொண்டு போக முடியாது. அவ என் பொண்ணு. அவளை என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ யாரா பொறுக்கி? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போ. அவர் கத்த யுகனோ அப்பாவா என்று திகைத்து போய் பார்த்தான். அவன் கையலை பார்க்க அவருடைய இதழோ ரக்தியாக புன்னகைத்தது. இப்போதான் நான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? கையல் கேட்ட கேள்வியிலேயே யுகனுக்கு புரிந்து போனது இவர் எப்படிப்பட்ட தந்தை என்று. சிவநாதனை முறைத்து பார்த்தவன் அடுத்த கணம் முகத்தில் ஓங்கி குத்தினான். அவரோ வலியில் கத்திக்கொண்டு தரையில் விட ஆதிராவோ ஒரு பக்கம் அதிர்ச்சியில் விழிவிரிக்க இன்னொரு பக்கம் இருவரையும் கொல்லும் ஆத்திரம். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சிவந்த விழிகளோடு அவள் யுகனையே பார்த்திருக்க சட்டை கையை மடித்து விட்டவாறு அவள் எதிரே வந்து நின்ற யுகன் கையலை வருமாறு அழைக்க அவளும் தயங்கியவாறு மெல்ல சென்று யுகனுக்கு அருகே நின்று கொண்டான். உனக்கு எல்லாம் மனசாட்சி நோய் இல்லையா? ஒரு பொண்ணை போய் இப்படி பண்ற? நீயும் பொண்ணு தானடி. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். அவன் இவளுக்கு அப்பான்னா உனக்கு தங்கச்சி தானே. இப்படி அடி ஒருத்தி சித்திரவதை பண்ணுவ உன்ன? பற்களை கடித்துக் கொண்டு ஆதிராவை நெருங்கிய யுகன் அவளின் கன்னத்தில் மாறி மாறி அடித்து அவள் குரல் வளையை பிடித்து நெரிக்க கீழே விழுந்திருந்த சிவநாதனோ தன் மகளின் பெயரை சொல்லி கத்தினான். ஆதிரா, ஆதிரா, அவளை விடு. தயவு செஞ்சு அவளை விடு. அவர் தன் மகளை விட சொல்லி கத்த ஆதிராவுக்கு மூச்சு விட கஷ்டமாக சுயநினைவை இழப்பது போல் இருந்தது அவளுக்கு. நீ எல்லாம் அப்பனா பெத்த பொண்ணுக்கு அப்பா பண்ற காரியமானது? உன்னெல்லாம் ஒருத்தனுக்கு வேலை பேசி அவளை விற்க பார்த்துட்டு எப்படா வாய் கூசாம அப்பான்னு சொல்லிக்கிற மானங்கிட்டவனே. யுகன் சிவநாதனை பார்த்து கத்த ஆதிராவின் கழுத்தில் இருந்த அவனுடைய கரமும் இறுகிக் கொண்டே போக துடிதுடித்து போனாள் ஆதிரா. ஆனால் இலகிய மனம் கொண்ட கையலுக்கு அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. அவங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு எனக்காக அவங்களை விட்டுடுங்க. யுகனின் கரத்தை பற்றி கையல் தெரிஞ்சவுமே அவனின் பிடி மெல்ல தளர்ந்தது. ஏனோ அவனுக்கு தன் காதலியின் குணத்தை பெருமையாக இருந்தது. பாருங்க, இதுதான் இவளோட குணம். நீ எல்லாம் ராட்சசிடி. இனிமே என்னோட வாழ்க்கையிலேயோ கையலோட வாழ்க்கையிலேயோ நீ வரவே கூடாது. கையல் விஷயத்தில் நீ மறுபடியும் தலையிட்டனா அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. கிட்டத்தட்ட அவளின் முகத்திற்கு நேரே விரலை நீட்டி எச்சரித்தவன் சிவநாதனின் மீதும் ஒரு மிரட்டல் பார்வையை வீசிவிட்டு கையலை அணைத்தவாறு அங்கிருந்து நகரப் போனான். ஆனால் திடீரென அவனுடைய மூளைக்குள் உதித்தது ஒரு விடயம். அவன் தன் நடையை நிறுத்த அவனின் அணைப்பில் இருந்த கையலோ யுகனை புரியாது நோக்கினாள். வெயிட் கையல், இத்தனை நாள் அவ உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பா, எத்தனை சித்திரவதை செஞ்சிருப்பா. அவளை உன் மனத்திற்காச்சும் அடிக்க தோணலையான்னு? வா வா, சீக்கிரம் போய் அவளை ஒரு அடியாச்சு அடிச்சு வா. யுகன் சொல்ல கையலுக்கு கை கால்கள் உதறத் தொடங்கியது. வேண்டாம் என்பது போல் அவள் விழிகளால் கெஞ்ச இவனும் விட்டப்பாடில்லை. அது எப்படி கையல்? உன் பங்குக்கு எதுவும் இருக்கக்கூடாதா? ஒரே ஒரு அறதான் அவளுக்கு தலை சுத்தணும் சொல்ல கையலை ஆதிராவின் அருகில் மீண்டும் அழைத்து சென்று அடிக்குமாறு அவன் சொல்ல பயத்தோடு ஆதிராவை பார்த்தாள் கையல். ஆதிராவோ பற்களை கடித்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாத தன்னிலையை நினைத்து வெறியோடு இருவரையும் நோக்கி ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டாள் கையல். இத்தனை நாள் நீங்க எனக்கு பண்ண கொடுமையை கூட நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்காக தான் இது. எங்கிருந்து வந்ததோ இத்தனை தைரியம் கையலுக்கு? ஆதிராவின் எதிரே இதுதான் முதல் தடவை கையல் பேசியது. அத்தோடு விடாது யுகன் சொன்னது போல் அவள் ஓங்கி அறைய ஆதிராவுக்கு மூளை கலங்கிவிட்டது. இத்தனை நாட்கள் அவள் கொடுத்த மொத்த வலியையும் சேர்த்து இன்று கையல் மரணாடி அடித்திருக்க யுகனுக்கு அத்தனை திருப்தி. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும், நீ போதுமே கேலியாக பாடியவாறு கையலை அழைத்துக் கொண்டு தன் காரில் ஏறிய யுகன் ஆதிராவை மேலும் வெறுப்பேற்றும் வகையில் நடுவிரலை காட்டிவிட்டு சென்றிருக்க அப்படியே தரையில் அமர்ந்தாள் ஆதிரா. அவள் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒருத்தரை இழந்து ஒருத்தர் கதறி துடிக்கிறத நான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் உன்னை மறுபடியும் துடிக்க வைக்கிறேன் கையல். ஆதிரா மனதிற்குள் உறுதியாக நினைத்துக் கொள்ள இந்த காரில் இருந்த கையலுக்கு உடல் நடுக்கம் இன்னமும் குறையவில்லை. அதை பார்த்ததும் அவள் கரத்தை ஆறுதலாக பற்றிக் கொண்டான் இவன். ரிலாக்ஸ், இனி அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. யூ சேஃப் அவன் ஆறுதலாக சொல்ல அடுத்து கையல் கேட்ட கேள்வியில் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இது ரொம்ப முக்கியமா கையல்? சரி விடு, என் பேரு யுகன். சென்னையில ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறேன். அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்க போதுமா? அவன் சொல்லி முடிக்க இங்கு கையலுக்கு மூச்சு வாங்கியது. நான் உங்க பேரை மட்டும் தானே கேட்டேன். ஏதோ பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைய பத்தி கேட்ட மாதிரி சொல்லிட்டே போறீங்க. மெல்லிய சிரிப்போடு கையல் சொல்ல அந்த சிரிப்பில் தன்னை தொலைத்தான் யுகன். ஆமா, பொண்ணு வீட்டுல தான் மாப்பிள்ளைய பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நாளை பின்ன பிரச்சனை வந்துடக்கூடாதே, அதான்
இதுக்கப்புறம் பொண்ணு வீட்டாளங்களுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். கொடுப்புக்குள் சிரித்தவாறு அவன் சொல்ல வருவதன் அர்த்தம் புரிந்தவளுக்கு முகம் நாணத்தில் சிவந்தது. முகத்தை திருப்பி அவள் அதை மறைக்க முயல அவளின் கண்ண சிவப்பை கண்டு கொண்டவன் வெட்கத்தில் சிரித்துக் கொண்டான். இங்கு வீட்டில் விக்கியை பற்றிய யோசனையில் இருந்த ஹர்ஷினிக்கு அழைப்பு வர திரையில் வந்த பெயரை கூட சரியாக பார்க்காது அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். அம்மாடி ஹர்ஷினி, வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமாடா? எனக்கு பயமா இருக்கு. தாமரையின் குரலை கேட்ட ஹர்ஷினிக்கு பயம் மனதை கவ்வியது. மா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அவள் பதற்றமாக கேட்க சரியாக தன் மனைவியை தேடி வந்த விக்கிக்கு ஹர்ஷினியின் பதற்றத்தை பார்த்ததும் பதற்றம் தொட்டுக் கொண்டது. வீட்டுக்கு வாமா. அவர் திரும்ப திரும்ப அதையே சொல்ல ஹர்ஷினியோ தன் அம்மாவின் திணறலுக்கான காரணம் புரியாது திகைத்து போனாள். தாமரை ஹர்ஷினிக்கு அழைத்து பயந்த குரலில் வீட்டுக்கு வருமாறு அழைக்க ஏதோ நடந்திருப்பதை உணர்ந்து பதறிவிட்டாள் ஹர்ஷினி. என்ன ஹர்ஷினி, ஏன் ஒரு மாதிரி பதற்றமாக? தன் மனைவியின் பதற்றத்தை பார்த்து பதறியவனாக விக்கி கேட்க அம்மா பயந்த மாதிரி பேசுறாங்க அவள் சொல்ல அதற்கு மேல் விக்கி தாமரை உடனே தன் காரில் ஏறி ஹர்ஷினியையும் ஏறச் சொன்னவன் தாமரையின் வீட்டிற்கு மின்னல் வேகத்தில் வண்டியை செலுத்தினான். சில நிமிடங்களிலேயே தாமரையின் வீட்டின் முன்னே கார் நிற்க உள்ளே சென்ற இருவரும் அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டில் உள்ள மற்ற பொருட்களும் உடைக்கப்பட்டு சிதறி இருக்க ஒரு மூலையில் தலையில் கை வைத்து சோகமே உருவமாய் அமர்ந்திருந்த தன் அம்மாவின் நிலையை பார்த்து பதறிவிட்டாள் ஹர்ஷினி. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் போகணும். என்னாச்சுமா? இங்க என்ன நடந்திருக்கு? யார் பண்ண வேலைமா அது? வாயை திறந்து பதில் சொல்லு. அவள் கத்த அவரும் விழிகளை மட்டும் உயர்த்தி ஹர்ஷினியை வலி நிறைந்த ஒரு பார்வை பார்த்தார் தாமரை. இது யாரோட வேலைன்னு சொல்ல? இது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். உச்சக்கட்ட கோபத்தோடு சொன்னான் விக்கி. அவன் பேசியதும் தலையில் அடித்து கதறி கதறி அழுதவர் ஒரு மூச்சு அழுத பின்னே நடந்ததை சொன்னார். சத்தியமா அது யாரோட வேலைன்னு தெரியாது தம்பி. அவனுங்களா வந்தானுங்க, வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைச்சிட்டு என்னையும் அடிச்சிட்டு போனானுங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல தம்பி, எனக்கு எதுவுமே தெரியாது. திரும்ப திரும்ப தாமரை அதையே சொல்லி அழ தன் தாயை ஆறுதலாக அணைத்துக் கொண்ட ஹர்ஷினிக்கு அந்த ஒரு நபர் மேல் சந்தேகம் முளைத்தது. இது யாரோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விக்கி. அவள் சொல்ல விக்கியோ அவளை புருவங்களை சுருக்கி புரியாது பார்த்தான். தாமரையும் தன் மகளை கேள்வியாக நோக்க இது அந்த விஸ்வநாதனோட வேலைதாம்மா. நான் அன்னைக்கு அவனுக்கு பேசுனதை மனசுல வச்சுட்டுதான் அவன் இப்படி பண்ணிருக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும். அவள் உறுதியாக சொல்ல விக்கியோ சந்தேகமாக இடது புருவத்தை நீவி விட்டுக் கொண்டான். அவர்தானு நீ எப்படி சொல்ற ஹர்ஷினி? எனக்கு என்னவோ அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுது. அவன் விஸ்வநாதனுக்கு சாதகமாக பேச இங்கு ஹர்ஷினியோ தன்னவனை முறைத்து பார்த்தாள். விக்கி, உங்களுக்கு இன்னுமா புரியல? அந்த விஸ்வநாதன் மறுபடியும் எங்க வாழ்க்கையில வந்ததுல இருந்துதான் இத்தனை பிரச்சனையும். அவள் காட்டமாக சொல்ல விக்கியோ அமைதியாக இருந்தான். தாமரையோ தரையை விரித்தவாறு அமர்ந்திருக்க விக்கி ஒரு முடிவு செய்தவனாக தன் முடிவை செய்தான். இதுக்கப்புறம் நீங்க இங்கதான் இருக்க போறீங்களா? என்னால இனி உங்களை இங்க வைக்க முடியாது. அவன் கோபத்தோடு சொல்ல தாமரையோ அதிர்ந்து பார்த்தார். அது முடியாது தம்பி. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னால வர முடியாது, என்ன கட்டாயப்படுத்த வேணாம். அவர் தடுமாறியபடி சொல்ல விக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை காற்றில் பறந்தது. அம்மா, உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? இங்க உனக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு வந்தவங்க மறுபடியும் நாளைக்கு வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒழுங்கு மரியாதை என் கூட எங்க வீட்டுக்கு வந்துருமா? இவ்வளவு நடந்த பிறகும் தன் தாய் மறுப்பதை பார்த்த அவளுக்கு கோபம் எகிரியது. முடியாதுமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். அவர் விடாப்பிடியாக சொல்ல போதாத, உங்களுக்கு ஏன் இத்தனை பிடிவாதம்? அதான் அத்தனை தடவை கூப்பிடுறோம்ல, அப்பவும் உங்க மனசு இறங்க மாட்டேங்குது. உங்களை இங்க தனியா விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எங்களால அங்க பயந்துகிட்டே நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேலேயும் நீங்க பிடிவாதமா இங்கதான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் இனி உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். அவருக்கும் மேலான பிடிவாதத்தோடு விக்கி சொல்ல தம்பித்தே போய்விட்டார் தாமரை. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்னன்னா அங்க வரணும் அவ்வளவுதானே? சரி வரேன். விக்கி பேசியதும் அதற்கு மேல் தன் பிடிவாதத்தை இழுத்து பிடிக்காது தாமரை விக்கியோடு வர சம்மதிக்க ஹர்ஷினிக்கும் விக்கிக்கும் அப்பாடா என்று இருந்தது. அடுத்த நிமிடமே தாமரையின் உடைகளை எடுத்துக்கொண்டு கையோடு ஸ்ரீதர் பேலஸிற்கு அழைத்து செல்ல தாமரைக்கு உள்ளுக்குள் அத்தனை சங்கடமாக இருந்தது. விக்கி ஏற்கனவே ராஜேந்திரனுக்கு அழைத்து விடயத்தை சொல்லியிருக்க கைகளை பிசைந்தவாறு உள்ளே நுழைந்த தாமரையை சிரித்த முகத்தோடு வரவேற்றனர் ரிஷியின் குடும்பத்தினர். விக்கி கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். அவர் சொல்ல ஒருவித தயக்கத்தோடு சோஃபாவில் அமர்ந்தார் தாமரை. எதுக்கு இவ்வளவு தயக்கப்படுறீங்க? இது உங்க பொண்ணு வீடுதான், நல்லா சாஞ்சு உட்கார்ந்து போங்க, ரிலாக்ஸா இருங்க, இன்னும் பிரச்சனை இல்ல. தாரணி சொல்ல தாமரையும் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார். இத்தனை நேரம் இருந்த பதற்றமும் தயக்கமும் குறைந்து கொண்டே போகும் உணர்வு அவளுக்கு. ஏனோ மனம் சற்று அமைதியாக அவர் தண்ணீர் அருந்த கேட்கும் முன் மகத்தியே தண்ணீரை கொண்டு வந்து தாமரையின் முன் நீட்டினாள். ரொம்ப நன்றிமா, நானே கேட்கணும்னு இருந்தேன். நீங்க வந்ததுமே உங்க முகத்தை பார்த்ததும் தெரிஞ்சது நீங்க எவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு. இங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவள் சொல்ல தாமரைக்கு மனம் அத்தனை இதமாக இருந்தது. அவர் புன்னகையோடு ஹர்ஷினியை நோக்க அவளுக்கும் தானாக புன்னகை இதழில் ஒட்டிக்கொண்டது. அன்று இரவு ரிஷியின் வீட்டிலேயே இரவு உணவை முடித்துவிட்டு தம் வீட்டுக்கு வந்தனர் ஸ்வேதாவும் சித்தார்த்தும். ஆரம்பத்திலிருந்தே முகத்தில் மருந்துக்கும் சிரிப்பு இல்லாத தன் மனைவியின் முகத்தை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் அவன். வெளியில் வைத்து இதை பற்றி கேட்டால் ஏதாவது வாக்குவாதம் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்த சித்தார்த் வீட்டுக்கு செல்லும் வரை காத்திருக்க இப்போது அறைக்குள் நுழைந்ததுமே உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைய போன தன் மனைவியை நிறுத்தினான் சித்தார்த். ஸ்வேதா, கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். அவன் சொல்ல அவளோ கேட்டும் கேட்காதது போல் குளியல் அறைக்குள் நுழைய போக வேகமாக சென்று அவள் முன்னே நின்றான் அவன். அதான் பேசிட்டு இருக்கல, உன் பாருக்கு போற, இப்ப என்னாச்சு இப்படி நடந்துக்கிற? அவன் பாவம் போல் கேட்க அவளோ விழிகளை மட்டும் உயர்த்தி அவனை உரைத்து பார்த்தான். ஒண்ணும் இல்ல சித்து, நகருங்க, நான் போகணும். இறுகிய குரலில் அவள் பேச ஏதோ சரியில்லை என்று மட்டும் புரிந்தது அவனுக்கு. சத்தியமா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல ஸ்வேதா.
என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீ, பைத்தியம் பிடிக்குது. சித்தார்த்திற்கு ஸ்வேதா கோபமாக இருப்பதற்கான காரணம் தெரியாமல் தலையை பீத்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. அவளும் பதில் பேசாமல் இருக்க மேலும் அவனுக்கு அது கோபத்தை கூட்டியது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவனின் வார்த்தைகள் அதட்டலாக வரவுமே வாயை திறந்து பேசினாள் ஸ்வேதா. அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே சித்து? அவள் அடக்கப்பட்ட கோபத்தோடு கேட்க அவனும் புரியாமல் இல்லை என்னும் விதமாக தலையசைத்தான். ஏன் சித்து என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? உங்களுக்காக தானே நான் இருக்கேன். முதல்லயே என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல. உங்க விருப்பத்தை நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். அவள் பேச பேச இவனுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. எதை பத்தி பேசுறேன்னு ஒன்னும் புரியல ஸ்வேதா. நான் எதுவும் மறைச்சேன்? அவன் புரியாமல் கேட்க சிவந்து கலங்கிய விழிகளோடு அவனை நோக்கினாள் அவள். அதான் ரிஷி அண்ணாவோட இன்னொரு கம்பெனியை நீங்க நடத்த போறீங்கன்னு என்கிட்ட நீங்க மறைக்கல. அப்பா வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் எனக்கு சுத்தமா தெரியாது. வண்டியில போகும்போது கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா நடக்கல. அவள் அழுகையை அடக்கிய குரலில் சொல்ல இவனும் நெற்றியில் அடித்துக் கொண்டு சிரித்தவாறு பதில் சொன்னான். ஓ காட் ஸ்வேதா, எனக்கே நீ காலையில தான் தெரியும். ரிஷி அண்ணா சர்ப்ரைஸா என்கிட்ட இதை பத்தி சொன்னாரு. சரி வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லலாமேன்னு இருந்தேன். வர வழியில ஆபீஸ பாக்குற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள உன் அப்பா உங்ககிட்ட அதை பத்த வச்சிட்டாரு. நீ வாட்டர் பேபி. சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லலாம்னு பார்த்தேன். ஆத்விக் கால் பண்ணிட்டான். சரின்னு எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். அது தப்பா? சித்தார்த் அவளை சமாதானப்படுத்த முயல அவளுக்கோ மனம் இறங்கவில்லை. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது சித்து. அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்த முடிவால அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு யோசிச்சீங்களா? ஸ்வேதா கேட்க சித்தார்த்தின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின. ஏன் நான் எடுத்த முடிவால உன் அப்பனுக்கு என்ன பிரச்சனை? அவனின் கேள்வி அடக்கப்பட்ட கோபத்தோடு வர ஸ்வேதாவோ சித்தார்த்தை கோபமாக நோக்கினாள். சித்தார்த்தின் கேள்வி கோபத்தோடு வர அவன் கேட்கும் விதத்தில் ஸ்வேதாவுக்கு கோபம் எகிறியது. என் அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? நீங்க பண்ண காரியம் அவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? நீங்க சொந்தமா உழைச்சு கம்பெனி ஆரம்பிக்க போறதா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க ரிஷி அண்ணாவோட கம்பெனி எடுத்து நடத்த போறீங்க. இதே ஆஃபர் தானே எங்க அப்பாவும் கொடுத்தாரு. அவருக்கு இருக்கிற ஒரே மருமக நீங்க தான். அவரோட மொத்த கம்பெனியும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா எங்க அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கீங்க. இது சரியா சித்து? அவள் அத்தனை கோபத்தோடு கேட்க சித்தார்த்துக்கு தன் மனைவியை தூண்டிவிட்ட அவளின் தகப்பனின் மேல் கோபம் கூடியது. இப்படி எல்லாம் பேசுன்னு உன் அப்பா சொல்லி தந்தாரா என்ன? நீங்க பேசுறா உன் அப்பாவோட கம்பெனியை என்னால நடத்த முடியாது. சில விஷயங்கள் உனக்கு சொன்னா புரியாது. உன் அப்பாவோட கம்பெனியை நான் எடுத்து நடத்தினா அதை விட அவமானம் எனக்கு எதுவுமே இல்லை. சித்தார்த் அவ்வாறு சொல்ல அவளுக்கு மேலும் மேலும் தன் தந்தையை தன் கணவன் அவமானப்படுத்துவது போலவே தோன்றியது. அவளால் அதை கொஞ்சம் கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரு சித்து உங்களுக்கு? மனமடையில வச்சு இத்தனை பேர் முன்னாடி நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் கடைசியில எனக்காக அவர் உங்களை ஏத்துக்கலையான்னு இப்ப கூட நம்மள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவரோட கம்பெனியவே உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. ஆனா உங்க பிடிவாதம் நீங்க தான் அதை ஏத்துக்கல. ஸ்வேதா, நான் மறுபடியும் சொல்றேன். உன் அப்பா என்கிட்ட பேசுறது ஒரு அர்த்தம் உனக்கு புரியாது. உன் முன்னாடி நல்லவர் மாதிரி இருந்துட்டு என்னை எவ்வளவு அவமானப்படுத்துறாருன்னு எனக்கு தெரியும். இதை சொன்னா நீ நம்ப போறதும் இல்லை. இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். நான் ரிஷி அண்ணாவோட கம்பெனியை தான் எடுத்து நடத்த போறேன். உன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட வேலைக்காக காட்டுங்க. சித்தார்த்தின் பேச்சில் மேலும் மேலும் கடுப்பாகினாள் ஸ்வேதா. இப்போ புரியுது சித்து உங்களை பத்தி. எங்க அப்பா அப்பவே சொல்லும் போது நான் யோசிச்சிருக்கணும். கோபத்தில் ஸ்வேதா வார்த்தைகளை விட மின்னல் வேகத்தில் அவளை நெருங்கியவன் அவளுடைய குரல் வலையை பிடித்து நெருத்தான். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அப்பவே யோசிச்சிருக்கணுமா? உன் அப்பன் பேச்சு கேட்டாரல்ல, உன் அப்பனுக்கு மகளா இங்கே இரு, நான் கிளம்புறேன். உன்னால எப்படி இப்படிதான் பேச முடியுது? எல்லாரை விடவும் நீ தாண்டி எனக்கு முக்கியம். அது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? இனி முன்னாடி வரவே மாட்டேன். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காது அறையிலிருந்து சித்தார்த் வெளியேறிவிட அவன் குரல் வடையை பிடித்ததில் உண்டான வழியில் இருமி அவள் மூச்சு வாங்கியவாறு தொப்பென்று கட்டிலில் அமர்ந்தார். தன் கணவன் தன்னை உதறிவிட்டு சென்றதில் அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வர முகத்தை மூடிக்கொண்டு ஸ்வேதா அறைக்குள் கதறி கதறி அழுதார். இந்த வீட்டில் இருந்து வெளியேற போன சித்தார்த்தை சொடக்கிட்டு அழைத்தார் சங்கரபாணி. என்ன மாப்ள, புது கம்பெனி நடத்த போறீங்களா? கேள்விப்பட்டேன். நெசமாவா? ஆனா முகத்துல சிரிப்பே இல்லையே. ஏளனமாக சங்கரபாண்டி கேட்க கை முஷ்டியை இறுக்கி கோபத்தை கட்டுப்படுத்தியவாறு அவர் பக்கம் திரும்பினான் சித்தார்த். இப்படியும் ஒரு அப்ப நான் எனக்கு யோசிக்க தோணுது. மகளுக்கும் அவ புருஷனுக்கும் நடுவில் சண்டையை மூட்டி விட்டுட்டு எப்படி சந்தோஷப்படுறீங்க? உங்களை எல்லாம். சித்தார்த் பற்களை கடிக்க சங்கரபாண்டியோ அவனை பாவமாக பார்த்து உச்சி கொண்டார். என்ன பண்ண மாப்ள, எனக்கு தான் உங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. பேசாம ஒன்று பண்ணலாம். என் மகளோட வாழ்க்கையை விட்டு போயிருங்க. இல்லனா தனம் இப்படிதான் இருக்கும். அவர் சொன்ன மறுகணம் அவரை அடிப்பது போல் ஒரு அடி முன்னே வைத்தவன் மனதை ஆஸ்வாசப்படுத்தி ஒரு பெருமூச்சு இழுத்துவிட்டு கோபத்தை கட்டுப்படுத்தினார். எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்களா மனுஷனா? உங்க சுயரூபம் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு மனவேதனைப்படுவா. அதையெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? ஆனா ஒண்ணு, கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? இனி உங்க வார்த்தைக்காகவே என் பொண்டாட்டி விட்டு நான் போக மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அவன் சபதமாக சொல்ல சங்கரபாண்டிக்கு ஆத்திரம் பெருகியது. நீ போக முடியாதுன்னு சொன்னா அது நடந்துருமா? நான் இருக்க இங்க குத்துக்கலாட்டம் இருக்கேன். நான் போக வைப்பேன்டா. எனக்கு பிடிக்காம ஒரு சின்ன துரும்பு கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கண்களில் அத்தனை வண்ணத்தை தாங்கி அவர் கூட அவரை பார்க்கவே எரிச்சலாக இருந்தது அவனுக்கு. நானே அவளை விட்டு போனாலும் என்னை தவிர வேற யாரையும் அவ மனசால கூட நினைக்க மாட்டா. என்னையே நினைச்சிட்டு காலம்புற அவ காலத்தை தருவாளை தவிர நீங்க சொல்ற பணக்கார மாப்பிளைக்கு ஒரு நாளும் கழுத்து நிற்க மாட்டான். அதுதான் என்னோட ஸ்வேதா. இதுக்கு பேர் காதல்னு சொன்னாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. பட் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த மாதிரி எல்லாம் ரியல் லைஃப்ல இருக்காதுன்னு நினைச்சிட்டு காலத்தை தள்ளிருப்பீங்க. இப்ப ரியாலிட்டியில பாக்குறப்ப உங்களுக்கு நாக்கு தள்ளுது. அப்படிதான் மிஸ்டர் மாமனார்? நக்கலாக அவன் கேட்க எப்படியாவது வாய்ப்போராக இருந்தாலும் அவர்தான் அதில் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பியவர் தேவையில்லாமல் வார்த்தையை விட ஆரம்பித்தார். என் பொண்ணை பத்தி நீ எனக்கு சொல்லி தராதரா? தெருவுல கடந்து வந்த நாய்க்கு என் பொண்ணை பத்தி என்னடா தெரியும்?
அவ நான் சொல்ற பையனை தான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும். அப்படி பண்ணலன்னா அவளை வற்புறுத்தி கையை காலை கட்டி வச்சாவது அவ கழுத்துல வேற ஒருத்தனை நான் தாலி கட்ட வைப்பேன். வரவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குற வரைக்கும் தான் அவளோட சவடால் எல்லாம். அதுக்கப்புறம் நீ சொல்ற அந்த காதல் இதெல்லாம் காத்தோட கரைஞ்சிரும். கேவலமான வார்த்தைகளை குறிவிட்டு அவர் சிரித்துக் கொண்டிருக்க இதை கேட்டுக்கொண்டிருந்த சித்தார்த்தின் கைமுஷ்டி இறுகி விழிரெண்டும் சிவந்து போனது. வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்தவன் மெல்ல சில அடிகளை எடுத்து வைத்து நேருக்கு நேராக அவரை பார்த்தபடியே அவன் முன்னால் சென்று நின்றார். அவனின் 6 அடி உயரத்திற்கு அவர் அவனை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருந்தார். ஜெய் சந்திரபாண்டி, நீ என்ன ஏதாச்சும் பண்ண நினைச்சா கூட அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா என் பொண்டாட்டி ஏதாவது பண்ண நினைச்சா உனக்கு மிஞ்ச போறது உன்னோட சாவு மட்டும்தான். நீ என்னடா சொல்றது? இனி யார் நினைச்சாலும் என்னையும் என் பொண்டாட்டியையும் பிரிக்க முடியாது. நீ பேசாம இருந்தா கூட நான் இதை விட்டு இப்பவே போயிருவேன். ஆனா இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. என்ன நடந்தாலும் என் பொண்டாட்டியை விட்டு 1 இன்ச்சு கூட செய்ய மாட்டேன். உன்னால அதை பாத்துக்கடா. வீணா போன சொல்ற தலையா. உன்னை கட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என்னால ஜஸ்ட் தூரமா இருந்தே ஃபீல் பண்ண முடியுது. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆம்பளைய இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ ஒரு அப்பாவாவும் தோத்துட்ட, ஒரு புருஷனாவும் தோத்துட்ட, எல்லாத்துக்கும் மேல லாஸ்டா ஒரு மாமனாரா அடிமட்டத்தில் தோத்து போயிட்ட. ஓவரால் நீ எந்த விதத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு வேஸ்ட் பீஸ். நீ ஏன் இந்த வீட்டுல உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறப்போ வைகாண்டாய்? புருவத்தை ஏற்றி இறக்கி அவன் பேசிய தோரணையில் சங்கரபாண்டிக்கு ஒரு நொடி உடல் எல்லாம் அதிர்ந்தது. என்னவோ உண்மைதான். இது என்னோட வீடா, இங்க யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இப்ப சொல்ற கேட்டுக்க, என் பொண்ணு வாயாலேயே உன்னை வீட்டை விட்டு போடா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நான் இன்னைக்கு எடுத்துக்கிற சபதம். ஏமாற்றத்தின் விளைவால் கண்களில் தீ திரிக்க அவர் கூற சித்தார்த் தன் தாடையை சொரிந்தபடி சற்றே தலை குனிந்து சிரித்தான். இதுதான் உன்னோட சபதம்னா இப்ப நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்க. நீங்க என்னத்தை புடுங்க நினைச்சாலும் என் பொண்டாட்டியை விட்டு நான் போகவே மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல என் பொண்டாட்டி ஒரு நாளும் என்ன வேணான்னு சொல்லவும் மாட்டான். அப்படி நீ சொன்ன மாதிரி அவளை சொல்ல வச்சா அதுக்கப்புறம் நானே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ட்ரை யுவர் பெஸ்ட் சொட்ட தலையன் சங்கரபாண்டி. உன் வாயாலேயே நீங்க இல்லைன்னா இந்த வீட்டுல அணுவும் அசையாதுன்னு உன் வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன். இது இந்த சித்தார்த் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட சபதம். பட் அவனே அவரின் கண்களை நேருக்கு நேர் கண்டு கூறிவிட்டு தன் முடியை சிலுப்பிக் கொண்டே மீண்டும் தன்னுடைய அறைக்கு அவன் திரும்பி செல்ல அதீத எரிச்சலில் தன் காலை நிலத்தில் உடைத்தபடி போகும் அவனையே வெறியோடு பார்த்துக் கொண்டிருந்தார் சங்கரபாண்டி.